பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். மெய்யாகவே நீதிமானுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல்வது போல நம்முடைய ஆலயத்திலே நல்ல சிறந்த பாடலை பாடி மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு என்ன செய்தோம்? ஆராதனை செய்தோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு நேரத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். செய்தியை ஆரம்பிக்கும் முன்பாக, தலைப்பை சொல்லும் முன்பாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மக்களோடு கூட பல கேள்விகளை என்ன செய்கிறார்? கேட்கிறார். ஆண்டவர் இறுதியாக தம்முடைய மக்களுக்கு கட்டளையிட்ட வாக்கு என்ன? வெரி குட், சூப்பர். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்க சொல்லிட்டீங்க. நான் எதிர்பார்க்காததையும் சொல்லுவீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் நான் எதிர்பார்த்ததை என்ன பண்ணியிருக்கிறீங்க? அவ்வளவுதானா ஆண்டவர் கொடுத்த கட்டளை? எஸ். அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாமே. அவ்வளவுதானா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட, அதை எப்படி மிஸ் பண்ணோம்? உலகமெங்கிலும் போய் சகல சிஷ்யையும் சுவிசேஷத்தை அறிவித்து சீசராக்குவது, அதோடு சேர்த்து ஆண்டவர் நிற்கவில்லை. என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உங்களுக்கு கற்பித்தவைகள் யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. இன்னைக்கு சபை எதிலே தவறிவிட்டது என்றால், சுவிசேஷத்திலே காட்டின தீவிரம் தேவனுடைய வார்த்தையிலே மக்களை நிலைநிறுத்துவதற்கு என்ன செய்து விட்டோம்? நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இறை வார்த்தைக்கு அஞ்சு இறை வார்த்தையில வாழ்கிற அந்த ஒரு காரியம் இல்லாம இன்னைக்கு குறைஞ்சு இருக்குது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பயபக்தி எல்லாம் இருக்கிறது. பயபக்தி யாரிடத்தில் தான் இல்லை? மாற்று மத நண்பர்கள்ட்ட என்ன இருக்குது? பயபக்தி இருக்கிறது. பயபக்தி இருக்கிறதுனால தான் தங்களுடைய சரீரத்தை வருத்தி கொண்டு தேவனுக்காக அவர்கள் என்ன செய்யறாங்க? எவ்வளவோ சடங்குகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க, தொழுகைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் என்ன செய்யறோம்? வர்றோம். டெய்லி 5 வேளை பக்தி வினயங்களை செய்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அந்த பக்தியெல்லாம் எல்லாருக்குள்ளே இருக்குதுங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன முக்கியமாக இரண்டாவதாக இருக்கிற ஒரு கட்டளை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையில் நிலை நிற்கணும். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையில மக்களை நடக்க வைக்கணும். அது முக்கியமான கட்டளை. சுவிசேஷத்தை அறிவிப்பது, சீஷராக்குவது என்றால் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு சமம். குழந்தையை மற்ற பெத்து போட்டா போதுமா? அது எக்கேடோ கெட்டு என்ன செஞ்சுட்டு வளர்ந்துட்டு போய் விடட்டும் என்று விட்டுவிட முடியுமா? இல்லை. அதற்கு தேவையான சத்துணவுகளை கொடுத்து நாள்தோறும் அதை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? வளர்த்து இந்த சமூகத்திலே ஆசீர்வாதமான பிள்ளைகளாக அவர்களை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு பெற்றோரிடத்திலே இருக்கிறது. அதுபோல திருச்சபையில் நமக்கு ஒரு முக்கியமான பணி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை அந்த மக்களுக்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே நுழைந்த மக்களுக்கு ஆரோக்கியமான சத்துணவாகிய இந்த இறை வார்த்தை அவர்களுக்கு போதித்து அதிலே நிலைநிற்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன செய்கிறது? இருக்கிறது. வார்த்தையில் இந்த நாள் சத்தியம் இதனுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வார்த்தையில் நிலைத்திருங்கள். வார்த்தையில் நிலைத்திருங்கள். கொடியானது எதோடு நிலைத்திருக்க வேண்டும்? செடியோடு நிலைத்திருக்க வேண்டும். செடியோடு நிலைத்திருக்கிற கொடிதான் மிகுந்த கனிகளை கொடுக்கும். சோ நாம் செடியோடு கூட, செடியாகிய அந்த வார்த்தையாகிய இயேசுவோடு கூட இணைந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வார்த்தையோடு கூட இணைந்திருக்க வேண்டும், வசனத்தோடு கூட இணைந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன பேசினாலும், எது பேசினாலும் எதிலிருந்து எடுத்து பேசணும்? வார்த்தையிலிருந்து பேசணும். வார்த்தையிலே ஒன்றுபடணும். நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனி மனசு இருக்குதான், தனித்தனி சிந்தனைகள் இருக்குதான். அறிவு ஒருத்தருக்கு கூட இருக்கலாம், ஒருத்தருக்கு குறைச்சிருக்கலாம். ஆனா நம்ம ஒன்றே நிலைத்திருக்க வேண்டும். எதுல?
இதுல மட்டும் நினைச்சு இருந்துட்டோம்னா நம்ம திருச்சபைகள் என்ன வராது, பிளவுகள் வராது, பிரச்சனைகள் வராது, நீயா நானா என்ற போட்டி வராது, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு செயல்பாடும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, வராது. நான் நம்முடைய வாழ்க்கையில பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன், உண்மைதான். ஆனால் சில சமயங்களில் ஒரு வித்தியாசமான பொறாமை பட வேண்டிய அவசியமும் என்ன செய்யுது, இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்முடைய ஆண்டவரே பொறாமை பிடித்தவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பொறாமை பிடித்தவர். தம்முடைய பிள்ளைகள் தன்னை விட்டு விட்டு வேறு யாரையாவது வணங்க ஆரம்பிச்சா அவருக்கு என்ன வந்துடும், என்ன வந்துடும், அவருக்கு பொறாமை வந்துடும். தெரியுமா உங்களுக்கு, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களை பாடா படுத்தினார எதுக்கும் தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் அப்படியே அழைச்சிட்டு வனாந்தரத்தில் வர்றாரு. இவன் கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டான். இடையில ஒரு 40 நாள் போதகர் இல்லை, 40 நாள் பாஸ்டர் இல்லை, அப்படி மலைக்கு போயிருக்கிறாரு. மோசே மலைக்கு போயிருக்கிறார். 40 நாள் அது உபவாசத்தோடு போயிருக்கிறாரு. 40 நாள் தலைவர் இல்லைன்னு கீழே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், கண்ணுக்குட்டியை உண்டாக்கி ஒரே கொண்டாட்டம், மகிழ்ச்சிகரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அருவருத்து பெரிய சங்காரம் உண்டானதை பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனை என்பது தேவன் அருவருக்கிற, ஆமா, அப்படி செய்யும் போது தேவனுக்கு என்ன வரும், ஆமா வரும். அது நல்ல பொறாமை. அது என்ன பொறாமை, பொறாமையில நல்ல பொறாமை இருக்கு, கெட்ட பொறாமை இருக்குது. அது மாதிரி கோபத்திலையும் நல்ல கோபம் இருக்கிறது, கெட்ட கோபம் இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கு சில நேரங்களே நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆமா, என்ன நிறைய பேருக்கு பிடிக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா, நான் கொஞ்சம் கோபம். நல்ல விஷயத்துக்கு என்ன பண்ணுவேன், இயேசுநாதர் எல்லா இடத்துலையும் அன்பே உருவானவர். மாற்று மத நண்பர்கள்ட்ட போய் கேட்டாலும் ஒரு அன்பின் வடிவமாகிய தேவன் யார் என்று கேட்டால் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, யாரதான் சொல்லுவாங்க, இயேசுவை போல ஒரு அன்பானவர் இல்லப்பான்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இயேசு அன்பானவர். ஆனா அவருக்கே முகநாடி மாறுபட்டுச்சு. எங்கன்னு தெரியுமா, தேவாலயத்தை அப்படியே விற்பனை வியாபார நிலையமாக கொண்டு வந்து உள்ளேயே ஆடு மாடு புறா எல்லாம் வித்து உள்ள ஆலயத்துக்குள்ளே எல்லாம் நடக்குது. ஆண்டவர் பார்க்கிறாரு, அவ்வளவு பெரிய அன்பின் சொரூபியாகி நம்முடைய தேவன் சாட்டை இழுத்து சுழற்றி அடித்து விரட்டி அப்படியே பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டு விட்டார். தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்களே என்கிற ஆதங்கம் அவருக்கு அந்த கோபத்தை எழுப்பியது. அதுபோல வார்த்தைக்கு விரோதமாக செயல்படும் போது என்ன வரும், நமக்கு வரணும். ஆமா, நமக்கெல்லாம் அந்த வர வேண்டிய இடத்துல கோபம் என்ன செய்யறது இல்ல, எங்கெல்லாம் வரக்கூடாதோ அங்கெல்லாம் என்ன வருது, ஆமா, வர வேண்டிய இடத்துல கோபம் வரமாட்டேங்குது. வரக்கூடாத இடத்துல எல்லாம் எமோஷன் பட்டு என்ன செய்யறோம், பிபியை ஏத்திக்கிறோம். தேவையில்லாத இடத்துல கோபப்பட்டு பிபி ஏத்தாதீங்க, நமக்கு தான் அது நம்ம ஆபத்து. நல்ல சமாதானமா சந்தோஷமா என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், இருக்கணும். வார்த்தையில் நாம் நிலை நிற்க அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் வார்த்தையில் நிலை நிற்கவே தம்முடைய பிள்ளைகளை சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். சபையிலே சேர்க்கப்பட்ட பிள்ளைகளை வார்த்தையில் நிலைத்திருக்கும்படி அப்போஸ்தலர்கள் போதித்து அவர்கள் கட்டி என்ன செய்தார்கள், எழுப்பினார்கள். ஆரோக்கியமான வசனத்திலே கட்டப்பட்ட பிள்ளைகளால் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வசனத்தில் கட்டப்படாத பிள்ளைகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா வசனமே என்ன சொல்லுதுன்னா, வார்த்தையாகி இயேசுவோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் தான் மிகுந்த கனிகளை என்ன செய்ய முடியுமா, கொடுக்க முடியும். இயேசுவோடு இணைந்திருக்கிறாத கொடி எப்பவுமே கனிகளை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அவர்களால் பிரச்சனை தான், தேவையில்லாத பாடுதான். என்ன உரம் போட்டாலும் என்ன காரியம் செஞ்சாலும் அதனிடத்திலே கனிகளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு நற்குல திராட்சை செடியை நட்டு அதை பராமரித்து கல் பொறுக்கி எரு போட்டு அப்படியே ஆசையா காத்திருந்தாராம், அது கனி கொடுக்குமா அப்படின்ட்டு. எல்லா நன்மையும் பெற்றுக்கொண்ட அந்த நற்குல திராட்சை செடி கனியெல்லாம் கொடுத்துச்சு. என்ன கனி கொடுத்துச்சு, கசப்பான கனிகளை கொடுத்ததான். இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் வாஞ்சையோடு காத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பசி அடைந்த போது ஒரு அத்திமரத்தை கண்டு ஆசையா என்ன செஞ்சாரு, இந்த மரத்திடத்துல ஏதாவது எனக்கு கிடைக்குமா, என் பசிய இந்த அத்திமரம் போக்கிறாதா என்ற ஆவலோடு கூட அந்த மரத்திலிடத்துல வந்தார். அந்த மரம் என்ன செய்ததாம், அது மரம் அல்லையா, தான் நம்பி இருந்த மக்களை ஆண்டவர் அப்படி பேசுறார்.
இந்த நாளிலே திருச்சபை மக்களாகிய உங்களிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? கனி நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த கனிகள் கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அந்த கனி கொடுக்கிற பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய பிள்ளைகளாக என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமாக கனப்படுத்த வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? இறை வார்த்தை. அல்லேலூயா. ஏனென்றால் பிதாவாகிய தேவனே இறை வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று வசனம் இருக்கிறது. இந்த வசனம் எங்கே இருக்கிறது? சங்கீதம் 138வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 138 2வது வசனம். பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நாம் பணிந்து உமது கிருபையின் மித்தமும் உமது உண்மையின் மித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். நல்ல அந்த வார்த்தை கவனிங்க. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற தேவன். நீங்களும் இறை வார்த்தையை மகிமைப்படுத்த பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம நிறைய இறை வார்த்தையை அறிந்திருக்கிறோம். ஆனால் அறிய வேண்டிய அந்த பிரகாரமா என்ன செய்யல? ஆமா, அறிந்திருக்கல. நீங்க உங்க மனைவியையோ உங்க கணவனையோ நன்றாய் அறிந்திருந்தீர்களானால் அப்படி அறிந்திருக்கிற குடும்பமானது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். அல்லேலூயா. அது அப்படியே மகிழ்ச்சிகரமான குடும்பமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள அளவுக்கு ஒரு தகுதி படைத்த குடும்பமா இருக்கும். உங்க மனைவியை நீங்க சரியா புரிஞ்சுக்கல, உங்க கணவனை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த குடும்பம் எப்ப பார்த்தாலும் எப்படித்தான் இருக்கும்? ஆமா, சபையிலையும் நாம எல்லாரும் ஒரே திருவுடலா இருக்கிறோமா? கர்த்தருடைய பந்தி நம்ம எடுக்கிறோம். தேவனுடைய இரத்தத்தையும் தேவனுடைய மாமிசத்தையும் என்ன செய்கிறோம்? புசிக்கிறோம். அதிலே நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவோம்? ஒரே அப்பத்திலே நாம் எல்லோரும் என்ன செய்கிறோமா? பங்கடைகிறோம். ஒரே கோப்பை ரசத்திலே நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம்? பங்கடைகிறோம். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டோமானால் திருச்சபைக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. ஏனென்றால் நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் திருவுடலா இருக்கிறோமா? நீங்க எல்லாம் ஒவ்வொரு உறுப்புகள். சில உறுப்பு முக்கியமா பயன்படல, ஆனா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே தேவனுடைய உறுப்புகள் தான். தேவனுடைய எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு, எல்லாருக்கும் ஒரு மேன்மை உண்டு. நீங்க எல்லாம் சேர்ந்தது தான் அது அழகான தேவனுடைய திரு சரீரமாக என்ன செய்யுது? இருக்குது. 100 வசனமும் இருக்கும். உங்க பாடியில லட்சணம் இல்லாத பகுதிக்கு தான் ரொம்ப அலங்காரம் தேவையா? எதுக்கு ரொம்ப அலங்காரம் தேவை? எது லட்சணமா இல்லையோ அதுக்கு தான் அலங்காரம் தேவை. அதனால தான் நான் யோசிக்கிறேன், இந்த முகத்துக்கு ரொம்ப மேக்கப் போடுறது இதனால தான் போல. இருக்கிறதே இந்த முகம் மட்டும் ரொம்ப மேக்கப் போட்டு 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 போட்டு. அல்லேலூயா. லட்சணமா இருந்துட்டோம்னா நமக்கு என்ன தேவையில்லை? ஆமா, என்ன மொத்தம் எனக்கு நான் லட்சணமா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால பவுடரே போறது இல்லை, செண்டு கூட அடிக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆமா, நல்ல வார்த்தையை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் இருந்தீங்கன்னா, அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டோமானால், நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் திருவுடல் என்று நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா நமக்குள்ள என்ன வராது? பிரச்சனை வராது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ அப்படி செய்யலாமா, இப்படி உன்னை நான் ஏத்திடுவனா, நீ உயர நான் வந்து பார்த்துருவனா என்ற எந்த ஒரு காரியம் வராது. பவுல் அழகா சொல்றாரு, கண்ணானது சரீரத்தில் வேற ஒரு கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லைன்னு என்னைக்காவது சொல்லுமா? கையானது காலை பார்த்து நீ எனக்கு அவசியம் இல்லை என்றால் சொல்லுமா? ஐயோ, அந்த அந்த பவுல் சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் நான்லாம் ஏங்குவங்க. திருச்சபை மக்கள் அப்படிலாம் இருந்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, ஒரு பாதத்துல ஒரு கட்டை விரல்ல கொஞ்சோண்டு ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா முழு சரீரமும் என்ன செய்யும்? துடிக்கும். அப்படியே கால்ல ஒரு கட்டை விரல்ல ஒரு முள்ளு குத்துனுச்சுன்னா கண்ணு தானா என்ன செய்யும்? எங்க இருக்கு? அங்க இருக்கு காலு. மேல இருக்கிற கண்ணு என்ன செய்யுது? கண்ணீரை சொரியும். இந்த கை அதை போய் பரபர பரபர அதை எடுத்துட மாட்டவான்னு துடிக்கும். திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க சக சகோதரர்களை சகோதரிகளை அப்படி நேசிக்கணும். அதுதான் நீங்க கிறிஸ்துவின் திருவுடல் என்பதை அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கு சபையில் என்ன நடக்குது? அவன் ஒளிஞ்சிட மாட்டானா, இவன் ஒளிஞ்சிட மாட்டானா, அந்த சீட்டில் நம்ம போய் உட்காந்துட மாட்டோமா? சீட்டுக்கு வெளியே தான் அந்த பிரச்சனை இருக்குது. நீங்க பாடி ஆஃப் த கிரைஸ்ட்ங்கிற சத்தியத்தை உணர்ந்துட்டீங்கன்னா, புரிஞ்சுட்டீங்கன்னா, நம்ம சபையை பார்த்து எவனும் பல்லு போட்டு என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான். நான் சொல்றேன், இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் இந்த வருஷமாவது என்ன செய்யணும்? ஓட்டுல உண்மையா என்ன செய்யணும்?
இருக்கணும். ஆண்டவர் யாரை எந்த பதவியில் வைக்கிறாரோ அதுக்கு நம்ம விட்டு கொடுத்துடணும். யாரு வந்தானே என் சகோதரன் தானே, என் சகோதரன் தானே, யாரு வந்தானே அவருக்கு நான் உற்ற துணையாக நிற்போம். அதை பார்த்து வெளியவர்கள்லாம் வெட்கப்படணும். வசனம் இப்படி சொல்லுது, பிசாசை வெட்கப்படுத்துகிறவர்களாக நம்ம என்ன செய்யணுமா? யாரை வெட்கப்படுத்தணும்? பிசாசு நம்ம கிட்ட பிரச்சனையை கொண்டு வந்துடணும், சண்டை பிடிக்கிறத பார்த்து அவன் ரசிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான் எப்ப பார்த்தாலும். அதனாலதான் இயேசு கடைசியா தம்முடைய சீசர்களை பார்த்து இப்படி சொன்னாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் நீங்கள் என்னுடையவர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஐயா, இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து பேசுறாரு. நீங்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருந்தீங்கன்னா இந்த உலக மக்கள் எல்லாம் நீங்கள் இயேசுவை உடையவர்கள், இயேசுவை பெற்றவர்கள், இயேசுவால் மீட்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும் என்று பேசுகிறார். எனக்கு மட்டும் இந்த ஆதங்கம் இல்லையா? இயேசுவே என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவரும் பல சமயங்களில் நம்ம நல்லா இருக்கிற போது, நாம் வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து. சில சமயங்கள் நம்ம பண்ற வேலைகளை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? தலையால அடிச்சுக்கிட்டு, இதுக்காயா உங்களை சிலுவையில ரத்தம் செஞ்சு, ஏன் உடம்போடு உங்களை ஒட்டி இணைச்சேன், ஏன் ஒரு அப்பத்தில் உங்களை பங்கடைய வச்சேன், ஏன் ஒரு ரத்தத்தினால உங்களை கழுவி ஒரே தேவனுடைய பிள்ளைகளா மாற்றினேன். ஒரு ரத்தத்தின் பிள்ளைகள் நாம் எல்லாம். உலக மக்கள் ஏன் ரத்தம் என் ரத்தம் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்று உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், ஏற்றத்தாழ்வே இல்லை. அதனாலதான் ஐயா எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்ன செய்யறாரு? அப்பத்தை பரிமாறுறாரு, ரசத்தை என்ன செய்யறாரு? கொடுக்கிற. நம்ம எல்லாரும் ஒரே தரத்திலே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய சொத்துக்கு அதிபதிகளாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆண்டவரை பாகுபாடு பார்க்காம வச்சிருக்கிற ஒரே ஆண்டவர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து இந்த வார்த்தையிலே நிலை நின்றீர்கள் ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று என்ன செய்வீங்க? அறியப்படுவீங்க. நிறைய வேதத்தில் பார்க்கும்போது வார்த்தையை விட்டு திரும்பின பிள்ளைகள் எல்லாம் ஊழியமெல்லாம் செய்வாங்க, விசுவாசியாலாம் இருப்பாங்க, ஆனா வார்த்தையில மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? பைபிள் எல்லாம் வாசிப்பாங்க. அதெல்லாம் பைபிள் எல்லாம் தாறுமாறா. காலையில எந்திரிச்ச உடனே பைபிள் வாசிக்காம எந்திரிக்கிறது இல்லை, ஜெபிக்காம எந்திரிச்ச உடனே ஜெபம், எந்திரிச்ச உடனே பைபிள், அதெல்லாம் இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு வாசிக்கிறவனை காட்டில் வார்த்தையை நிலைத்திருக்கிறவனா என்ன செய்யும்? சில பிள்ளைலாம் பார்த்தா அம்மா அப்பா சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அப்படியே மண்டையாட்டிக்கிட்டே இருக்கும், எதுவுமே பேச மாட்டாங்க. சரி 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 ஓகே ஓகே ஓகே. இயேசுநாதர் கூட ஒன்று சொல்லுவார் ஒரு உவமையில. மூத்தவனை கூப்பிட்டு, என்னுடைய பண்ணையில் கொஞ்சம் வேலை இருக்குப்பா போய் பார்க்குறேன். என்ன சொன்னாவன்? ஓகே ரைட் ஓகே ரைட் போயிடுறேன் 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 போயிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான், வேலையை பார்க்கல. அந்த மாதிரி நம்ம தலையெல்லாம் ஆட்டுவோம், ஆனா அந்த வசனத்துல நிற்கிற அந்த வாழ்வு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? வரணும். அதுதான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடையாளமே. அதை இன்னைக்கு பெரும்பான்மையாக அநேக ஜனங்கள் இழந்து விட்டார்கள். எல்லா சபைகளும் தான், எல்லா சபையிலுமே இங்க குறை இருக்குது. நான் அதிகமாக எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் தான் எதிர்ப்பேன், பெண்டிகா சபைகளை தான் இருப்பேன். நான் அதிலிருந்து வந்தவன், அதிலிருந்து நான் வெளியே வந்ததுனால, நான் அவங்க வெளியே வந்தது அப்படிங்கிறத சொல்றதை விட எல்லாத்துலேயும் சத்தியத்தில் இருக்கணும்னு நினச்சி தானே வந்தாங்க. அவங்க நின்று இருக்கணுமா இல்லையா? அவங்களிலேயே நிறைய குறைபாடு இருக்கும்போது நான் அதை என்ன செய்கிறேன்? தவறு என்று சுட்டி காட்டுவேன். அது நல்லதுக்காண்டி சுட்டி காட்டுறேன். ஆண்டவரே 7 சபைகளை பார்த்து என்ன செய்கிறாரு? என் செல்லம் என் புச்சுக்குட்டின்லாம் 7 சபையும் என்னால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்குது. 7 சபைகள் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன் கரத்தில் ஏந்தி கொண்டு இருக்கிற தேவன் தான். ஆனால் அந்த சபைகள் செய்கிற தப்பை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ சீக்கிரமாய் மனம் திரும்பு, இல்லாவிட்டால் உன் விளக்கு தண்டை அணைத்து போடுவேன். கர்த்தர் எல்லா சபைக்கும் கண்டனத்தை கடிந்து கொள்வதிலே கொடுக்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அது மாதிரி தான் நான் எந்த சபையும் இருக்கிறது இல்லை, எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாரும் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். ஆனால் எல்லாரும் வார்த்தையில் என்ன செய்யணும்? வசனத்தில் என்ன செய்யணும்? வசனத்தில் விரோதமாக, வார்த்தைக்கு விரோதமாக யார் செஞ்சாலும் ஒரு ஊழியக்காரன் என்ன செஞ்சிடணும்? சுட்டி காட்டிடணும். இன்னைக்கு கடைசி நாளுடைய ஒரு அவல நிலை என்ன தெரியுமா? திருச்சபை போதகர்களை சூஸ் பண்ணுது. திருச்சபை என்ன செய்யுது? எப்படி சூஸ் பண்ணுது? அதுக்கான ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நல்லா இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கணும். நாம இப்ப எப்படிப்பட்ட பார்வை இருக்கிறோம் அப்படிங்கிற, நீங்களாம் தேவனுடைய பிள்ளைகள், வார்த்தையில வாழ அழைக்கப்பட்டவர்கள். மறந்துடாம இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணி, இப்ப என் மைண்ட் எப்படி இருக்குது, நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள அப்படிங்கிறத இந்த வார்த்தையை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த உணர்வு பளிச்சுன்னு வரணும். வார்த்தை கிடைக்கும் போது அப்படியே அக்செப்ட் பண்ணணும். ஒரு டீச்சர் பாடம் எடுக்கும்போது மாணவர்கள் எந்த மாணவன் ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கிறானோ அவன் நல்ல மதிப்பெண்களை என்ன செய்வான்? மதிப்பெண் மட்டும் இல்லை, மதிப்பும் வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஒரு பெரிய பொசிஷன் அவன் கண்டிப்பாக வந்துடுவான்.
அந்த பார்வை, அந்த நுணுக்கம் இருக்கணும். என்ன சொல்றாரு, ஏது அந்த வார்த்தை யாரெல்லாம் நுட்பமாக கவனிக்கிறார்களோ, கூர்ந்து கவனிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், நல்லா இருங்க, செவி அப்படின்னா என்னது, காதுல கொழுப்பெடுத்து போனவர்கள் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓப்பனா பச்சையா சொல்லலாம். என்ன, அது செவித்தின உள்ளவர்கள். அடுத்து, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இதை வாசிடலாம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்வீங்களா, ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கேட்காம செவித்தின உள்ளவர்களா என்ன செய்வாங்களா, என்ன உபதேசத்தை கேட்பாங்களா, செவித்தினவர்களாய் தங்கள் இச்சைக்கு ஏற்ற போதகம், நான் ஆசைப்படுறத நிறைவேற்றுவார்னு சொல்ற போதகம் இருக்கு பாத்தீங்களா. இச்சைக்கு, இச்சைனா என்ன, இந்த இடத்துல என்னுடைய ஆசை, அது தேவ திட்டமா இருக்குதா இல்லையா, நான் கேட்கிற விஷயம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா பிரியமா இருக்காதா, அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு முக்கியம் என்ன, ஏன் ஆசைக்கு தீனி போடுற மாதிரி என் ஆசையை தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லக்கூடிய போதகத்தை, அப்படி போதிக்கிற போதகர்களை மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்களா, 1-2 பேர் இல்ல, திரளாய் தேர்ந்தெடுப்பாங்களாம். அதுதான் அவங்களுக்கு இன்பமா இருக்கும். ஐயோ இந்த பாஸ்ட் வந்து பேசினாலே எப்படி இருக்குது, நான் நினைச்சதெல்லாம் பேசிட்டாரியா. நம்ம நினைச்ச விஷயத்தை பாஸ்ட் போதகர் பேசணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அந்த போதகர் பேசுறாரான்னு பார்க்கணும். உங்களுக்கு விருப்பமான வார்த்தைகளை கேட்க நினைக்காதீங்க. கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அந்த வார்த்தை என்ன செய்யணும். நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். பவுலடிகள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்வாரு, ஆவியில் கட்டுண்டவனாகிய நான் என்று எழுதுவார். ஆவியிலே கட்டுண்ட வாழ்க்கை என்பது என்ன அர்த்தம்? ஆவியிலே கட்டுண்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்திலே கட்டுண்ட வாழ்க்கை நமக்கு தெரியும். ஏன்னா பல முறை பவுல் ஜெயிலில் போயிருந்தார். கை கட்டப்பட்டவராய் ஜெயிலிலே அடைக்கப்படும் போது சரீரத்திலே கட்டப்படுகிறோம். ஆவியில கட்டப்படுறதுனா என்ன அர்த்தம்? ஒரு பரிசுத்தவான் ஆவியிலே கட்டப்பட்டவனாய் வாழணும். பவுல் மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாரும். என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த இடத்துல அந்த பகுதியை நீங்க முழுசா வாசிக்கும் போது ஆவியில் கட்டுண்டதுன்னா, பவுல யூதா தேசத்துக்கு போனா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க, கொலை செய்ய கூட வாய்ப்பு இருக்குது. பவுலை கட்டி பிடிச்ச அன்னைக்கு சபையாரெல்லாம் அழுகிறாங்க. ஏன்னா பவுல் சொல்லிட்டாரு, இனி என் முகத்தை என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீர்கள் என்று பவுல் சொன்ன உடனே பவுலை கட்டிப்பிடித்து, பவுலே நீ எருசலேமுக்கு போக வேணாம். ஒரு தீர்க்கதரிசிலாம் வந்து பவுல் கையில கட்டி இப்படி உன்னை கட்டி ஜெயிலில் அடைக்க போறாங்க, சாகருக்கு வாய்ப்பு இருக்கு, பவுலே நீ போக வேணாம் போக வேணாம்னு எல்லாரும் எச்சரிக்கிறாங்க. சபையார் எல்லாரும் அழுகிறாங்க. பவுல் சொல்றாரு, நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் கரைய பண்ணுகிறீர்கள்? நான் ஆவியிலே கட்டுண்டவன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எருசலேமுக்கு போக சொல்கிறார். நீங்க என் மேல வச்ச அன்பினால, கரிசனையினால நீங்க அங்க போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்றீங்க. ஆனா என்னை ஆண்டவர் எங்கே தான் போக சொல்றாரு? எருசலேமுக்கு போக சொல்றாரு. அதனால எனக்குள்ள என் மாம்சத்தில் அதுக்கு விருப்பம் இல்லதான். நான் யார் தான் சாவ விரும்புவாங்க? போய் அங்க போனா அடிச்சு கொன்றுவான் அப்படின்னா யாரு போறோம்? நீங்க போவீங்களா? போக மாட்டோம். அங்க போனா கொன்றுவானா போக மாட்டோம். ஆனா பவுல் ஆவியிலே கட்டுண்டவராய், ஆவியானவர் என்ன சொல்றாரோ, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது எனக்கு பிடிக்காத இடமாக கூட இருக்கலாம், என்ன நேசிக்கிறவங்களுக்கு பிடிக்காத இடமாக கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் அங்கதான் என்ன போக சொல்றாரு, அதுக்கு என்ன விட்டு கொடுத்து நான் போறேங்கிறாரு. பாத்தீங்களா? அதனாலதான் ஆவியில் கட்டுண்ட வாழ்க்கை. அல்லேலூயா. நம்ம வேதாகமத்தை, பரிசுத்தவான்கள் வாழ்கிற வாழ்க்கையை ரசித்து விட்டு கடந்து போயிடுறோம். ஆனா நான் சொல்றேன், பரிசுத்தவான்களுடைய அந்த வாழ்க்கையை பார்த்து நம்ம ஆசைப்படணும், பொறாமப்படணும். நானும் அப்படி வாழ்ந்து விட மாட்டேனா என்று என்ன செய்யணும்? ஏக்கம் கொள்ளணும். வார்த்தையில் பவுலடிகள் என்ன செய்யறாரு? நிலைச்சிருக்கிறாரு. தனக்கென்று ஒரு ஆசை இல்லை. ஒரு கமெண்ட்ல என்னுடைய சேனல்ல ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தார். நான் ரியல் காஸ்பல் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிறேன். அதுல ஒரு வீடியோக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இயேசு ஜீவனை கொடுத்தார் அல்லவா, தான் ஆசைப்பட்டு ஜீவனை கொடுத்தாரா
இல்ல பிதா ஆசைப்பட்டதுனால ஜீவனை கொடுத்தாரா? இப்படி ஒரு கேள்வி நிறைய பேர் குதர்க்கமாவே கேள்வி கேட்பாங்க. எப்படி இயேசு தான் ஆசைப்பட்டு ஜீவனை கொடுத்தாரா? ஏன் அந்த கேள்வினா, இயேசு கிறிஸ்து போய் என்ன ஜெபிக்கிறாரு கெத்செமனே தோட்டத்தில்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க பிடிச்சியும். அது அவருடைய ஆசை. அப்ப சிலுவைக்கு போனது இயேசு ஆசைப்பட்டு தான் கொடுத்தாரா, இல்ல இயேசுக்கு ஆசை இல்லாம பிதா ஆசைப்பட்டுட்டாரே அப்படின்னு நினைச்சு இயேசு போய் பலியானாரா அப்படின்னு கேட்கிறாப்புல. நான் உடனே 4-5 வசனத்தை எடுத்தேன். ஆவியானவர் வசனத்தை கொடுக்கிறார், எடுத்து சொன்னேன், பிதா என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுதான் இயேசுவுக்கும் சித்தம். இயேசுவுக்கென்று தனி சித்தமே இல்லை, தனி சித்தமே கிடையாது அவருக்குன்னு. பிதா என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் இயேசு என்ன செய்வாரு? அவர் ஆண்டவர் சொல்லுவார் யோவான் புத்தகத்தில் 14, 15, 14 வாசிக்கும் போது, என்னத்தை குமாரன் காண்கிறாரோ, பிதா என்ன சொல்றாரோ அதைத்தான் குமாரனும் என்ன செய்வாரு? இவருக்கென்று தனியான ஒரு சித்தம் இல்லை. அதே மாதிரி கிறிஸ்துவின் திருவுடலோடு ஐக்கியப்பட்ட நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு தனி சித்தம் என்ன செய்யக்கூடாது? தனி சித்தம் இருக்குதான், ஆனாலும் உங்க தனி சித்தத்தில் உங்க சுய வழிகளில நீங்க ஓடாம கர்த்தருக்கு என்ன சித்தமோ அதை என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்திட்டோம்னா நம்ம சபையில சமாதானம் இருக்கும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில என்ன செய்யும்? சமாதானம் இருக்கும். நம்முடைய எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம்? வாழ்ந்துருவோம். எனக்கு பைபிளில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பொறாமையா இருக்கும்ட்டு அந்த வசனத்தை வாசிப்போமே, ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்களாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏக்கமா பார்க்கணும். நம்ம இருட்டுக்கடை அல்வா பார்க்கும்போது இப்படியே ஆசையா அப்படி இருக்கிற மாதிரி பைபிளில் சில வசனங்களை வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் போது என்ன செய்யணும்? ரொம்ப ஆசையா ஆவலாத பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வசனம், அந்த வசனத்தை வாசிங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு ஏன் திருச்சபைகள் இப்படிலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கும். அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. இதுல ஒன்று புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் தேவனுடைய வார்த்தை என்ன செய்வான்? தைரியமா சொல்லுவான். மனுஷன் என்ன பிரியப்படுறான், சபை மக்கள் என்ன பிரியப்படுறாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி இறக்கி ஐயோ அவங்க புண்பட்டு அப்படியெல்லாம் பேச மாட்டான். ஆவியானவர் உள்ள இருக்கிறவன், ஆவியானவர் ஆண்டவர் என்ன வார்த்தையை பேச சொல்றாரோ அதை பேசணும். அதை பேசுறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். அதனால வசனம் சொல்லுது, நீங்கள் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல், முடிச்சிருங்க, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா என்ன செய்யணும்? அதுதான் ஊழியக்காரன். ஊழியக்காரன் அப்படி இருக்கணும். அந்த ஊழியக்காரங்களை நீங்க அங்கீகரிக்கணும். அந்த ஊழியக்காரன் மாதிரி எனக்கு ஒரு ஊழியக்காரன் கிடைச்சிராதா அப்படின்னு நினைக்கணும். சுய இச்சைக்கேற்ற ஊழியர்களை என்ன செஞ்ச கூடாது? சுய இச்சைக்கேற்ற ஊழியக்காரன் அவர் வந்தா நல்லா நல்லா பேசுவாருங்க, மற்றவங்களாம் வந்தா எப்படி பேசுறாங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, ரொம்ப கடினமா இருக்குங்க. ஏசுநாதர் எப்ப பார்த்தாலும் மனதை வருடும் அளவுக்கு பேசல. ஏசுநாதர் பேசுற பேச்செல்லாம் என்ன இருந்துச்சு? சம்மட்டி மாதிரி இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? சம்மட்டியை போல, அது கண்மலையை நொறுக்குகிற வார்த்தைகள். அது கர்த்தருடைய வார்த்தை, பெண்மான்களை ஈணும்படி செய்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை பேசுறவன் தான் ஊழியக்காரன். பைபிள்ல இருக்கிற ஊழியக்காரன் தான் அப்படித்தான் இருப்பான். அந்த மாதிரி ஊழியக்காரன் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி போதகர்களை நீங்க தேடி தேடி அவங்க பிரீச்சர்ஸை கேட்கணும். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஆசைப்படுறதெல்லாம் பேசுற போதகர்களை தேடி தேடி தான் போய் செவித்தின உள்ளவர்களாக என்ன பண்ணிட்டு இருக்க. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில பின்தங்கிய நிலைமைக்கு எல்லாரும் இங்க பார்த்து சபையை பார்த்து என்ன செய்யறான்? அப்போ பைபிள்ல சபையில ஒருத்தன் வந்து பார்த்தா பயந்தானா. சபையிலே சேர்வதற்கு என்ன செஞ்சு? பயம்தான். சபையை எதுவும் பேச முடியாத அளவுக்கு ஒரு பயம் சூழ்ந்துருந்துச்சு நினைக்கலாம் வெளி மக்கள் மத்தியில. இன்னைக்கு என்னென்னமோ பேசுறான் சபையை குறித்து, பயமே இல்லை. ஏன் பயம் இல்லை? நம்ம அப்படி இறங்கிட்டோம் கீழே. நம்ம மரியாதை ஸ்ட்ரெச்சில் எதில் இருக்கணுமோ அந்த வார்த்தையில் இருந்து அந்த மரியாதை வரல. சுயமரியாதையை நம்ம தேடுறோம். பைபிளில் எவ்வளோ வசனங்கள் இருக்குதுக்கு. தற்புகழை நாடுவது புகழ் அல்ல, கர்த்தர் புகழணும். உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கணும், கர்த்தர் கனப்படுத்தணும், கர்த்தருக்கு விட்டு கொடுக்கணும். அப்படி நாமளே உயர்த்தி கொள்வதற்கு என்ன செய்யக்கூடாது? போராடுகிறனால தான் வெளியே இருக்கிறவங்களாம் இன்னைக்கு நம்மளை பேசுகிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். தொடர்ந்து நம்ம ஏங்குகிற அந்த வார்த்தை கீழே இருக்கு பாருங்க, 32ஆம் வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள்.
ஒருவனாகிலும் தனக்குள்ளதை தன்னுடையது என்று என்ன பண்ணல, சொல்லல. சகலமும் அவர்களுக்குள் எப்படி இருந்ததாம், பொதுவா இருந்ததாம். இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஆசை வரலையா? அவங்களுக்கு எப்படிப்பட்ட இருதயமா வாசிக்கிறோம்? ஒரே ஒரே ஹார்ட். கணவன் மனைவிக்கிலே ஒத்த இருதயம் இல்லை. நீங்க என்ன சார் சபையில சொல்றீங்களே இப்படி? அன்னைக்கு பாருங்க ஐயா, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, இந்த சபையில தோராயமா இப்ப என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு 2000 3000 அதிகபட்சமா இருக்கலாமா? ஆனா அன்னைக்கு சபை எவ்வளவு பேர் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய இப்ப இந்த வார்த்தையை வாசிக்கிற அந்த சமயத்துல அன்றைக்கு திருச்சபை மக்கள் ஒரே திருச்சபையா தான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த திருச்சபை இந்த திருச்சபை இந்த டினாமினேஷன் அந்த எந்த டினாமினேஷன் இல்ல, அவங்க எல்லாரும் ஒரே சபையா இருந்தாங்க. தோராயமாக ஒரு 10,000 பேர் இருந்திருப்பாங்க. 10,000 பேர். ஏன்னா பேதுருடைய ஒரு பிரசங்கத்துல, முதல் பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அடுத்த பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஐயா, அப்பயே 8,000 ஆகி போச்சு. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் உருண்டோடினப்பறம் தான் இந்த சம்பவம் நடக்குது. ஒரு தோராயமா குறைஞ்சபட்சம் எடுத்தாலும் ஒரு 10,000 பேர் எப்படி இருதயமா இருந்தாங்களா? எப்படியா இருந்தாங்க? ஐயோ, சபையில் இருக்கிற 500 பேருக்குள்ள 1000 பேருக்குள்ள ஒரு இருதயம் இல்ல, 10,000 பேர் அன்னைக்கு இருந்திருக்காங்க ஒரே சபையில. ஒரே இருதயமா இருந்தாங்களா அவங்க? யோசிச்சு, ஒரு இருதயம், ஒன்றை பேசியிருக்காங்க, ஒன்றை சிந்திச்சிருக்காங்க, ஒன்று ஒன்று ஒன்று. எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் தனித்தனி இருதயம் இருக்குதே, தனித்தனி ஆசைகள் இருக்குதே. அவங்க எப்படியா ஒன்னா இருந்தாங்கன்னு தெரியுமா? அவங்க வார்த்தையில் நிலைத்திருந்தார்கள். அல்லேலூயா. இதுல அவங்க எல்லாருடைய இருதயமும் இருந்துச்சு. எனக்கே எல்லாம் என்னென்னமோ இருக்கலாமுங்க, ஆனா இந்த வார்த்தையில ஒன்றுபட்டாங்க. இயேசு சொன்ன வசனத்துல அவங்க கட்டப்பட்டிருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அந்த ஒற்றை உபதேசத்துல 10,000 பேர் அஸ்திபாரம் போட்டு இருந்தாங்க. அப்படியே அஸ்திபாரம் எங்க இருந்துச்சு? நம்ம ரூம்ல, நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பல அறைகள் இருக்கலாம், பல பொருட்கள் இருக்கலாம். ஒரே அஸ்திபாரத்துல பல அறைகள் என்ன செய்யும்? கீழே போட்டுக்கிற ஒரு பவுண்டேஷனுக்கு அப்படியே வளர்ந்துருக்கு பாருங்க. அதே மாதிரி கிறிஸ்து என்கிற அந்த ஜீவன் உள்ள வார்த்தையின் மேல நீங்க எல்லாரும் இசைவாய் ஒன்றா கட்டப்பட்டிருக்கணும். அதனாலதான் பவுல் சபையை வர்ணிக்கும் போது, பேதுரு சபையை வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிக்கிறாரு? நாம் மாளிகையா இருக்கிறோம். மாளிகை, ஒரு சபை என்பது மாளிகையாக ஒன்றோடு ஒன்று இசைவாக சாந்தும் செங்கலும் பல ரூம்களும் அப்படி இணைஞ்சு கட்டப்பட்டிருக்கும். ஒரு செங்கல் மேல ஒரு சாந்து இணைச்சு வச்சிருக்கும். அந்த மாதிரி சபைக்குள்ள இருக்கிற விசுவாசி எப்படி இருக்கணும்? ஒரு சகோதரன் மேல ஒரு சகோதரி மேல சாந்து போட்டு, அந்த சாந்து என்கிற இறை வார்த்தையினால பிணைக்கப்பட்டிருக்கும். நீங்க வேற செங்கல் தான், இவங்க வேற செங்கல் தான். ஆனா வசனம் என்கிற அந்த சாந்து உங்க ரெண்டு பேர்த்தை என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு இருதயமாக மாற்றி இருக்கணும். அதுதான் சபை. அதெல்லாம் ஏக்கம் வரணுங்க. எதுக்கோ ஏங்குறோம்? கண்ட கருமாந்திரத்துக்கெல்லாம், அழிஞ்சு போன பொருளுக்கெல்லாம் என்ன செய்யறோம்? ஏங்குறோம் ஐயா. இதுக்கு ஏங்கி பாருங்களேன், இதுக்கு ஏங்கி பாருங்க, இதுக்கு ஏக்கப்படுங்க. நம்மளை பார்த்து அப்படியே பொறாமப்படுற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். பேதுரு என்னதான் மறுதலிச்சு அப்படி இப்படின்னு போனாலும், பேதுருடைய வார்த்தையை பார்த்த உடனே புறஜாதியெல்லாம் கண்டுபிடிச்சிடறான். இந்த மனுஷனும் அந்த இயேசுவோடு கூட இவனுடைய பேச்சு காட்டி கொடுக்கிறது. எங்க போனாலும் என்ன செஞ்சிடும்? இவர் யாருங்கிறத காட்டி கொடுத்துரும். அவருக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சு, ஆனா மாம்சத்தை ஏதோ பண்ணிட்டாரு. இருந்தாலும் எங்க போனாலும் இயேசுவினுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட பேதுரு வார்த்தை வெளியே வந்துச்சுனாலே இயேசுவினுடைய சாரம் அதில் இருக்குது, அந்த சாந்து இருக்குது, அந்த வசனம் இருக்குது. அவன் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சான், டேய் இந்த ஆளு போய் சொல்றான், இவன் இந்த பேதுருவும் இயேசுநாதர் கூட இருந்தவன் தான். எப்படி சொல்ற? பேச்சு காட்டி கொடுக்குது, பேச்சு பேச்சு. அல்லேலூயா. சாந்தாகிய இறை வார்த்தையிலே நிலைத்திருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய தனித்துவம் அதிலே தெரியணும். நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ராஜா தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அடிபிடி சண்டைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு ராஜாவின் கொடையின் கீழே அந்த மக்கள் எல்லாரும் இருந்தாங்க. எல்லாம் சுபிட்சமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ராஜா நல்ல அரசாட்சி கொடுக்கிறார். அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ராஜா செய்து கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த பட்டணத்துக்குள்ளே, அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப நம்ம ஊர்களில் பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி பிரச்சனை தான். நீ பெரியவனா, நான் பெரியவனா, என் நம்பிக்கை தான் பெருசு, ஓ நம்பிக்கை தான் பெருசு. இந்த பிரச்சனை மட்டும் அதுல வந்துச்சு. தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மக்கள் ஒரு 4 பிரிவாக பிரிந்து இருந்தார்கள். ஒரே ராஜாவுக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆனா 4 என்ன செஞ்சிருக்கிறாங்க? 4 பிரிஞ்சாலே ஆபத்து தான். ஒரே ராஜாவுக்குள்ள இருக்கிறோம்னா எப்படி இருக்கணும்? ஒரே ராஜாவு வார்த்தையில எல்லாருமே நிலைச்சு நிற்கணும். பிரிவு என்பது சாத்தான் உண்டாக்குவது.
பிரிவு என்பது யார் உண்டாக்குவது? சேர்க்கிறது யாரு? தேவன் தான் என்ன செய்யறாரு? சேர்க்கிறார். சேர்க்கிறது தேவன், பிரிக்கிறது யாரு? பல சமயங்களில் நம்ம பிரிச்சு 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 சாத்தானுக்கு என்ன செய்யறோம்? சந்தோஷத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறோம். சாத்தான் வடிவேல் காமெடியை பார்த்து ரசிக்கிற மாதிரி இன்னைக்கு விசுவாசிகளுடைய வேலையை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஜாலியா ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்டர்டைன்மெண்ட்டே நீங்க தான் பிசாசுக்கு தெரியுமா? ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ஏன்னா நீங்க பிரிஞ்சு 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 இருக்கும்போது அவனுக்கு என்ன இருக்கும்? கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமா இருக்கும். எப்பவுமே ஒன்று சேருகிற இடம் தான் பிசாசை அவமானப்படுத்துகிறோம், வெக்கப்படுத்துறோம். நம்ம பிசாசை கட்டியெல்லாம் ஜெபிக்கணும், பிசாசை வெக்கப்படுத்தணும். பிசாசு ஓடணும்னா நம்ம வாழ்க்கையில் ஒற்றுமை இருந்தாலும் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். அதெல்லாம் அந்த ஒற்றுமை இன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? வரணும். ஆனால் அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள பாருங்க, நாலா பிரிஞ்சிருந்தாங்க. இப்படி வச்சுக்கலாம், இது ஒரு குரூப்பு, இது ஒரு மார்க்கம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள், நாங்க கும்பிடுற கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு இவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு பெரிய குரூப், நம்ம குரூப்னு வச்சுக்கோ. இவங்க என்ன செய்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் பெரிய தேவன், மகத்துவமான தேவன் நாங்க தான். இங்கிட்ட ஒரு குரூப் சொல்லுது, இல்ல 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 நாங்க கும்பிடுற கடவுள் தான் பெரிய கடவுள். பின்னால ஒரு குரூப் சொல்லுது, இல்லையா இந்த 3 பேர் சொல்றதெல்லாம் போய் நாங்க தான். சரி, ராஜா கூப்பிட்டாரு, எல்லாம் ஒண்ணா வாங்க, மரத்தடிக்கு என்ன செஞ்சிருங்க, ஆலமரத்தடிக்கு வாங்க, பஞ்சாயத்து வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, எல்லாம் குப்பு குப்புன்னு வந்துருச்சு. எல்லாம் குரூப் குரூப்பா பிரிஞ்சிருக்கான். ஒரே ராஜாவுக்கு கீழே இருக்கிற சாம்ராஜ்யம் தான் 4 நம்பிக்கைகள், 4 உடஞ்சு பிரிஞ்சிருச்சு. இப்ப எல்லாம் அங்கங்க குரூப் குரூப்பா உட்கார்ந்துருக்கான். ராஜா பாக்குறாரு, இப்ப அறிவிக்க விடுக்கிறாரு, நான் எல்லாரையும் விசாரிப்பேன், யார் கடவுள், மேலான கடவுள், உண்மையான கடவுள் அப்படின்னு நீங்க இந்த பஞ்சாயத்துல நிரூபிச்சிட்டீங்கன்னா, அதை உங்க வாதத்தினால ஜெயிச்சிட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் அந்த மதத்தை, அந்த மார்க்கத்தை என்ன செஞ்சிடும்? நான் அதற்கு சட்டம் போட்டு விடுகிறேன். எப்படி கான்ஸ்டான்டின் ரட்சிக்கப்பட்ட உடனே அன்னைக்கு ரோமர்கள் எல்லாரும் இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு ராஜா ரட்சிக்கப்பட்டார்னா அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டுரும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் வந்தது கான்ஸ்டான்டின். அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துச்சு வச்சுக்கலாம், ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு அப்புறம் ஆகிப்போச்சு. ஆனா ஒரு மன்னன் ஒரு சட்டத்தை போட்டு விட்டால் அவ்வளவுதான். சொல்லிட்டாரு, நீங்க உங்க கடவுள் தான் பெரிய கடவுள்னு நிரூபிச்சு காட்டிட்டீங்கன்னா, இந்த என்னுடைய சாம்ராஜ்யத்தின் கீழே இருக்கிற எல்லா மக்களும் அந்த மார்க்கத்தை பின்பற்றும். நான் எழுதி என்ன செஞ்சிருவேன்? இந்த கடவுளை தாண்டா வழிபடணும். பைபிள் பார்க்கிறோம்ல, தானியேலின் கடவுளே தேவன், ரட்சிக்கிறவரும் மீட்கிறவரும் அவரே. இந்த சாம்ராஜ்யத்தில் தானியேலின் கடவுளை பார்க்க யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டார் பாத்தீங்களா? அந்த மாதிரி போட்டுருவேன் அப்படின்ட்டு. வாய்ப்பு கிடைச்சிருச்சா? எல்லா வேட்டியை மடிச்சு கட்டி வந்துட்டான். எல்லா வேட்டியை மடிச்சு கட்டு இங்கிட்ட ஒரு குரூப்ட்ட, ஐயா நீங்க எந்திரிச்சு நில்லுங்க, உங்க கடவுள் எதிலே பெரியவர் அப்படின்னு சொல்லுங்க அப்படி பாருங்க. கூட்டமா எந்திரிச்சு நிக்கிறாரு. அதுல ஒரு முன்னால ஒரு தலைவர் வர்றாரு. ஐயா நன்றாக இந்த கூட்டத்தில் நோக்கி பாருங்கள், நாங்கள் வணங்குகிற கடவுள் மிகப்பெரிய கடவுள், வல்லமையான கடவுள், அநேக அற்புதங்களை நன்மைகளை செய்கிற கடவுள். நாங்க அப்படி சுத்தி வருவோம், அப்படி அது எடுப்போம் இது எடுப்போம் எல்லாம் போவோம். எங்க கடவுளை பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. ஏன்னா நாங்க வழிபடுற கடவுள் என்ன கடவுள்? ஆரோக்கியத்தின் கடவுள். கடவுள்லே ஸ்பெஷல்லாம் இருக்குது. கடவுள்ல ஸ்பெஷல் கடவுள்கள் என்ன செய்யுது? ஆரோக்கியத்துக்கு தனியா ஒரு கடவுள், ஆசீர்வாதத்துக்கு தனியா ஒரு கடவுள், அப்புறம் எதுக்கோ கடவுள். இனி இயேசுவை அப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சபையிலையும் ஒரு இடத்துல இயேசுவை சுகத்தை கொடுக்கிற கடவுளா காமிக்கிறாங்க, ஒரு சில இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கடவுளா காமிக்கிறாங்க. என்னென்னமோ விதவிதமா. இன்னைக்கு இயேசுநாதரே பிச்சை எடுத்துட்டான். சிலுவையில் தான் அவர் நமக்காக பிச்சை எடுக்கப்பட்டார்னா, இன்னைக்கு உபதேசத்துல போட்டு இயேசுநாதரே பிச்சு பெடல் எடுத்து நிறைய நடக்குது. அப்போ அவங்க சொல்றாங்க, எங்க மார்க்கத்தில் பாருங்க ஐயா, இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கோம், எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆரோக்கியமா இருக்கு ஐயா, எங்களுக்குள்ள எந்த வியாதியும் இல்லை, சுகபலனா இருக்கிறோம். 100 வயசுல வாழ்ற கிழவெல்லாம் பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க, தடி எடுத்துட்டு. எங்க கடவுள் எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு ராஜா பார்த்தாரு. அப்பதான் பாக்குறாரு, ஆமா இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்களே, திடகாத்திரமா புஷ்டியா இருக்கிறாங்களே, முகத்தை பார்த்தாலே தெரியுதே, அடடா 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 அப்படின்னு என்ன செய்யறாரு? அப்படியே மெச்சி அப்படியே போறாரு. ராஜா எந்திரிச்சு, இவர்கள் வணங்குகிற கடவுள் தான் உண்மையான கடவுள் போல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து வலுவான காரியத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்ல போகும்போது இந்த குரூப் எந்திரிச்சு, ஐயா ஐயா நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, என்ன அவசரப்படுறீங்க? எங்க தரப்பு நியாயத்தை என்ன செய்யுங்க, கேளுங்க ஐயா நீங்க கொஞ்சம். ஆமா சரி ரைட்டு, சொல்றது சரிதான், உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. இந்த தரப்பு மக்கள் எதிர்த்து சொல்றாங்க, ஐயா அவங்க மக்கள்கிட்ட என்ன இருக்கலாம்? ஆரோக்கியம் இருக்கலாம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுற மாதிரி இருக்குது. ஆனா எங்க மக்கள்கிட்ட என்ன இருக்குது? கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவர்களை விட நாங்க பாத்தீங்கன்னா பணக்காரர்களா இருக்கிறோம். இது பணக்கார குரூப், பணக்கார குரூப். இவங்க எங்க கடவுள் ஆசீர்வாதத்தின் கடவுள், எங்க கடவுளை ஆராதிக்கிற இந்த மக்கள் பூரா எப்படி இருக்கிறாங்க? கோடீஸ்வரர்களாக கோடீஸ்வரிகளாக இருக்கிறாங்க. நல்லா பாருங்கய்யா,
எங்க எங்க கடவுளை கும்புறவங்க பூரா சொந்த வீடு வச்சிருக்காங்க. எங்க கடவுளை ஆராதிக்கிறவங்க பாருங்க செல்வ செழிப்போட வைடம் வைடூரியம் கழுத்திலேயே பாருங்களேன் ஒரு 10 கிலோ தொங்குது. எல்லாரும் கழுத்துலையும் பாருங்க ஒரு 12 கிலோ 20 கிலோ வரைக்கும் என்ன செய்யுது. ராஜா பார்த்தாரு, ஆமா இந்த பக்கத்து இருக்கிறவங்க ரொம்ப செழிப்பா தான் இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தின் கடவுள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு போலயே, முகத்திலையும் சந்தோஷம் தொங்குது, கழுத்துலையும் அவ்வளவு தொங்குதே சரப்பணி எல்லாம். ஆமா நம்ம ராஜ்யத்தில் இந்த கடவுளை கும்பிடுறவங்கலாம் நல்லா மேன்மையா தானே இருக்கிறாங்க. உடனே இதுல இம்ப்ரெஸ் ஆயிட்டார். இப்ப ஓகே ஆரோக்கியம் சொன்னாலும் இன்னைக்கு காசு இருக்கிறவன் தானே உயர்ந்தவன். காசு இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலையும் போய் என்ன செய்யலாம், நோய் வந்துச்சுன்னா பார்த்துடலாம். இவங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா எங்க போய் பார்ப்பாங்க, காசு இல்லை இவங்க கிட்ட அப்படின்னு ராஜா அப்படியே இங்க திரும்பி சாய ஆரம்பிச்சாரு. ஓகே இவங்களுக்கு கொடுத்துடலாம், இவங்க கடவுள் தான் நம்முடைய சாம்ராஜ். முன்னால எந்திரிச்சவங்க பெரும் கூட்டம் எந்திரிச்சு நம்ம ஆளுக்க, ஐயா நிப்பாட்டுங்க 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 நிப்பாட்டுங்க, அவசரப்பட்டாதீங்க ஐயா, எங்க மக்களை நோக்கி பாருங்க. எங்க மக்கள்கிட்டையும் ஆரோக்கியமானவர்கள் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க மக்கள்லையும் ஓரளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, நல்லா பாருங்க. ஆனா இந்த 2 குரூப்பு கிட்ட இல்லாத ஒரு மேன்மை எங்க கிட்ட இருக்குது. எங்க கடவுள் கொடுத்திருக்கிறாரு என்ன தெரியுமா, எங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க அரசாங்க பதவியில் இருக்கிறோம். நாங்க யாரு, அரசாங்க பதவியில் இருக்கிற ஐயா. எங்க குரூப் மக்கள்லாம் ஞானத்துல பெரியவங்க, அறிவுல பெரியவங்க, பெரிய பெரிய பொசிஷன்ல அரசாங்க பணியில. நீங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு முதலமைச்சரா இருக்கிறவர் கூட யாரு, எங்க ஆள் தான். எங்க ஆள் தான் பாருங்க. உங்களுக்கு ஆலோசனை சொல்றாருல ஒருத்தர், அவர் எங்க ஆள் தான். உங்களுடைய அரசாங்க பதவியில முக்கியமான பொறுப்பில இருக்கிற எல்லா நபர்களும் எங்க ஆட்களையா. எல்லாருக்குமே அரசாங்க பதவி கிடைச்சிருக்குது. அவசரப்பட்டாதீங்க ஐயா, உங்களுக்கு சேவை செய்யற ஆள் கொஞ்சம் பார்த்து, உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, அதனால எங்களை என்ன செய்யுங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அரசாங்கத்தை அமுல்படுத்தி விட்டுருங்க ஐயா. நம்ம தான் ஆசைப்படுறோம். இந்த தேசம் ஆண்டவர் என்ன செஞ்சிடாதா, அறிந்திராதா, எழுப்புதல் உண்டாயிராதா. எழுப்புதல் கூட்டம் நடத்துற கும்பல் நிறைய இருக்குது. அது பல வருஷமா எழுப்புதலை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. எழுப்புதலுக்காக ஓடி 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 ஓடுறோம். எழுப்புதல் எப்போ வரும், ஜெபம் பண்ணா வந்துருமா? எழுப்புதல் ஜெபம் பண்ணா வந்துருமா? எக்ஸாம் வருது, 100க்கு 100 எடுக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிடுவோமா? ஜெபம் தேவையா, ஆனா என்ன பண்ணணும், அதுக்காண்டி செயல் வீரர்களாய் மாற வேண்டும். ஒரு காலத்தில் செயல் வீரர்கள் அப்படின்னு தேவனுடைய மிஷனரி ஊழியத்தை செஞ்சவங்களா இருந்தாங்க. செயல் வீரர்கள், ஜெப வீரர்களாக நம்ம இருக்கணும். அதே சமயத்தில் செயல் வீரர்களாக நம்ம என்ன செய்யணும், ஜெப வீரர்களாக இருக்கிற மக்கள் இன்னைக்கு செயல் வீரர்களை காணோம், செயலையே காண. இன்னைக்கு நான் ஐயாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த காலத்திலையும் எல்லா மாதிரி நம்மளும் உட்காந்துடலாம் அப்படின்னு நினைக்காம கிராம ஊழியத்துக்கு போறாராம். எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கையா போவோம் கிராம ஊழியத்துக்கு, என்ன உட்காந்துக்கிட்டு இப்படியே ஆராதனை அது இது நடத்திக்கிட்டு போவோம். இயேசுவை அறியாத மக்களுக்கு செயல் வீரராய் இங்க சபையில உட்கார்ந்துட்டு எழுப்பும் ஆண்டவரே, ரட்சிக்கும் ஆண்டவரே, கிராமங்கள் பாலாய் போகிறது, கண்ணீரை வடிச்சு என்ன எழும்பி போய் சொன்னாதையா ரட்சிக்கப்படுவாங்க. அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் அவர்கள்? ஆண்டவர் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க சொன்னாரா? எல்லாத்தையும் நான் ரட்சிச்சிருவேன்னு ஆண்டவர் நம்ம ஃபர்ஸ்டே வாசிச்சோம். என்ன சொல்றாரு, புறப்பட்டு போங்கள், உலகமெங்கிலும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், என் வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்து அந்த வார்த்தைகளை நிலைநிறுத்துங்கள். இதுதான் இயேசு பூரணமாய் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து அப்போஸ்தலர்களை பார்த்து போதித்த வார்த்தை. இன்னைக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன, ஜெபத்தோடு கிளம்பிடுங்க ஐயா. ஜெபம் அரை மணி நேரமா இருந்தா செயல் 1 மணி நேரமா இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் இப்படி சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லையா, இதுல இருக்கான், பலத்திலே இருக்கிறது. பலவான்களை தேவன் தேடுகிறார், செயல்படுகிற செயல் வீரர்களை தேவன் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிற ஆளுக்கு இன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய்ப்பேச்சு வீரர்கள் வாழ்வீச மாட்டார்கள். வாய்ப்பேச்சு வீரர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா, வாழ்வீச மாட்டார்கள் மாதிரி இருக்கக்கூடாது. தைரியமா எழும்பி தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும், அறிவிக்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாக இருக்கணும். இப்ப ராஜா பார்க்கிறாரு, ஆமா இந்த பெரிய கூட்டம் நம்ம சேனையில முக்கியமான தலைவர்களா இருக்கிறாங்க, நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க, எல்லாம் டீச்சர் இன்ஜினியர் எல்லாம் எல்லாம் என்ன செய்யுது, எல்லாம் நல்லா இருக்குது. இவர் உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டார். ஆமா நல்லா பரவாயில்ல, இவங்களுக்கு ஆதரவா இருந்தாதான் நமக்கு லாயலா இருப்பாங்க, நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி லாயலா இருப்பாங்க, அதனால இவர்களே என்ன செஞ்சிருவோம், நம்முடைய அரசாங்க மார்க்கமாக அங்கீகரித்து விடுவோம் அப்படின்னு நினைச்சு அப்படி நிற்கும் போது பின்னால் ஒரு குரூப் இருந்துச்சு. கொஞ்சம் குரூப்பா இருந்தாலும் என்னமோ நம்ம ஊர்ல சொல்ல மாதிரி ஏதோ கடுகு சிரித்தாலும்
உண்மையிலேயே அந்த மாதிரி இவங்கெல்லாம் எழும்பணும் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவங்களாக, உலகத்தை அசைக்கிறவர்களாக என்ன செய்யணும்? எழும்பணும் இந்த சேனையெல்லாம். அல்லேலூயா. ஆனா நான் சொல்றது இந்த குரூப் இல்ல, இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போறது. இந்த குரூப் என்ன சொன்னிச்சு? எந்திரிச்சு, ஐயா நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அவசரப்பட்டுறாதீங்க ஐயா, அவசரப்பட்டுறாதீங்க. ஆமா, இந்த தரப்பு நியாயத்தை என்ன செஞ்சிருவோம்? நியாயம் நியாயம் தானே. 3 தரப்பு நியாயத்தையும் கேட்ட நம்ம பின்னால் உள்ள நியாயத்தை கேட்காம இருந்தோம்னா அது நல்லா இருக்குமா? நீதினா நியாயம்னா என்னது? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். சரி, இந்த குரூப் என்ன சொல்லுதுன்னு கேட்டுருவோம் அப்படின்னு ராஜா அவங்களுடைய வார்த்தையை கேட்க பிரியப்பட்டார். இந்த குரூப் எந்திரிச்சு, ஒரு சின்ன கூட்டம் நல்லா எந்திரிச்சு, முன்னால் ஒரு ஆள் வந்தார் கருகருன்னு, நல்லா கருப்பு சட்டை போட்டுட்டு, ஐயா நல்லா பாருங்க, கொஞ்சம் உத்து பாருங்க. இவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? பதவி பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஆட்கள்ல ஆரோக்கியமாவும் இருக்கிறான், செழிப்பாவும் இருக்கிறான், பதவியில என்ன செய்யறான், 3 பேர் இருக்கிறான். நாங்க என்ன குரூப் தெரியுமா? கடவுளே இல்லைன்னு சொல்ற என்ன குரூப்? இவங்க எந்த கடவுளுமே இல்லையா அப்படின்னு சொல்ற குரூப் நாங்க. நாங்களும் புள்ள பெக்கிறோம், நாங்களும் படிச்சு என்ன செய்யறோம், அரசாங்க ஊதியத்துக்கு போறோம், நாங்களும் ஆரோக்கியமா இருக்கிறோம், நாங்களும் பணம் வச்சிருக்கிறோம். எங்க கிட்ட இல்லாத பணமே இல்லை, உங்களுக்கே தெரியும். எங்க கிட்ட இல்லாத பணமே இல்லை, நாங்க கடவுளே இல்லைன்னு சொல்றோம். எல்லா ஆசீர்வாதமும் யார்கிட்ட இருக்குது? இவங்க 3 பேர் சொல்ற எல்லா ஆசீர்வாதம் எங்க கிட்ட மொத்தமா இருக்குதுங்கய்யா. ராஜா பார்த்தாரு, ஆஹா ஆமால, இந்த குரூப் என்ன செய்யுது, எல்லாம் ஒண்ணா வச்சிருக்கேன்ட்டு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் தூக்கி கடவுளே இல்லைன்னு கொள்கைக்கு வந்துச்சாங்க. புஷ், என்னையா நல்ல முடிவா சொல்லுங்கன்னு பார்த்தா அப்படித்தானே இருக்குது. ஒருவேளை நம்ம ஆண்டவரை வெறும் பதவிக்காக தான் தேடிக்கொண்டிருக்கோமா? இன்னைக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கடவுளை தேடுறது எதுக்காண்டி? பதவிக்காக. அங்க எனக்கு சீட்டு கிடைச்சிராதா, இங்க எனக்கு சீட்டு கிடைச்சிராதா, அந்த வேலை கிடைச்சா இந்த வேலை கிடைச்சிராதா, வேலை வேலை வேலை, அதுக்காக உபவாசம், அதுக்காக ஜெபம், அதுக்காண்டி பாஸ்டர்ட்ட வந்து பிரேயர், ஆரோக்கியத்துக்காக ஜெபம், அந்த நோய் திருதா, இது நோய் தான், புள்ள கிடைச்சிராதா. அவன் மரத்தை சுத்துற மாதிரி இன்னைக்கு பாச சுத்திட்டு இருக்கிறான். மரத்தை சுத்துற மாதிரி என்ன செய்யறான்? பாச சுத்திட்டு இருக்கிறான் இன்னைக்கு. அங்க அவங்க செல்வாக்கு கிடைச்சிராதா, பணம் கிடைச்சிராதா, பணம் காக்கி மரமாக இயேசு மாறி எனக்கு அப்படியே கொட்டி தள்ளிட மாட்டாரா எனக்கு? ஐயா நல்லா கவனிங்க, நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவாக தான் என்ன செஞ்சிருக்காரு? ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை இயேசு சொல்கிறார், அவர்கள் நல்லவர்கள் மீதும் பொல்லாதவர்கள் மீதும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தம்முடைய மலையை வசிக்க பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் தமது சூரியனை உதைக்க பண்ணி எல்லாரையும் பொதுவாக தான் அந்த உலகத்தில் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தன்னை தேடாத பிள்ளைகளுக்கும் நன்மையை வாரி வழங்குகிற ஒரு அன்புள்ள தேவன் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அதனால தான் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களுக்கும் ஆண்டவர் புள்ள வரத்தை கொடுத்திருக்கிறாரு. கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களுக்கும் ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களுக்கும் நல்ல உயர் பதவிகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு. அதனால தான் தேவன் நல்லவர்னு சொல்றோம். அவர் தன்னை தேடல போடா அப்படின்னு சீன்லாம் விரட்டல. உலகத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் என்ன செய்யறாரு? பொதுவாக வைத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் மத்தியில, தாம் உரிமை கோருகிற பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா செயல்படுவார். ஏன்னா எல்லா பிள்ளைகளையும் நம்ம நேசிச்சாலும் நம்ம பிள்ளைகள் மேல என்ன செய்வோம்? ஒரு பொறுப்பு இருக்கும். நம்ம அவங்க கண்டிப்போம், அடிப்போம், அதுக்கு நமக்கு உரிமை இருக்கும். அது மாதிரி தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பிரத்யேகமாக சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் உலகத்திலே கர்த்தர் பொதுவாகத்தான் எல்லா நன்மைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. கடவுளை தேடாதவங்களுக்கு இந்த நன்மை, அதுதான் கர்த்தர் நல்லவருங்கிறோம். அல்லேலூயா. அது இந்த குரூப்புக்கு என்ன செய்யல, கொஞ்சம் புரியல, அவ்வளவுதான். புரிஞ்சுக்குவாங்க. எப்போ புரிஞ்சுக்குவாங்க தெரியுமா? நாம கடவுளை உலக தேவைகளுக்காக என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. தேடுன்னு நினைச்சிங்களா அவன் ஜெயிச்சிருவான். உலக தேவையை வச்சு கடவுளை அறிவிக்கணும். கடவுள் அதை தருவார், இதை தருவார், இதை செஞ்சிருவார், அதை செஞ்சிருவார், உலக விஷயமே சொன்னா அவனும் வந்து நிற்பான். எங்களுக்கு ஆண்டு கடவுள் கொடுக்குறாரு, கடவுள் கொடுக்குறாரு இல்ல, இயற்கை கொடுக்குது, நாங்க கடவுளே இல்லைன்னு சொல்றோம், எங்களுக்கு நன்மை வருதான் நிற்பான். அப்ப கிறிஸ்தவர்களுடைய மேன்மை என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய மேன்மை என்ன தெரியுமா? இறை வார்த்தையிலே வாழுவது. அல்லேலூயா. வசனத்திலே வாழ்வது, அதுதான் நம்முடைய தனித்துவம். நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் நானும். அதுல தான் நாம் தனித்தவர்கள், வேறுபட்டவர்கள், விசேஷித்தவர்கள். சும்மா விசேஷமானவன் நான் பாடுறது மட்டும் இல்ல, விசேஷமானவனா எப்படி காட்டணும்? வாழ்க்கை. அவங்க தேடுற மாதிரி நீங்களும் தேடுறீங்க, இவங்க தேடுற மாதிரி நீங்களும் தேடுறீங்க, இவங்க கிடைச்ச மாதிரி நீங்களும் தேடுறீங்க. உங்களுக்குன்னு என்ன தனித்துவம் இருக்கிறது?
கிறிஸ்தவத்தினுடைய தனித்துவம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே வாழ்வதுதான் தனித்துவம். நாங்கள் இயேசுவை பின்பற்றுவங்க ஐயா, நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம். நாங்கள் இயேசுவை பின்பற்றவங்க ஐயா, உலக ஆசைக்காக என்ன செய்ய மாட்டோம், ஓட மாட்டோம். நாங்கள் இயேசுவை பின்பற்றவங்க ஐயா, எங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இல்லையா, கடவுள் விருப்பத்தை தான் செய்வோம், நன்மை தான் செய்வோம், அன்பை தான் காட்டுவோம், மன்னிப்பை தான் கொடுப்போம். எங்களுக்குள்ள என்ன இருக்காது, செல்ஃப் இருக்காது. எங்களுக்குள்ள கடவுள் விரும்புறது தான் செய்வோம். இதுதான் உங்களுடைய சிறப்பம்சம். இப்படி நம்ம கடவுளுடைய வார்த்தையில் வாழ்ந்துட்டோம்னா இந்த 3 டிக்கெட் தோத்துரும். அல்லேலூயா. 3 டிக்கெட் என்ன செஞ்சிடும், தோத்துரும். ஏன்னா இவங்க எல்லாம் மாம்சத்தில் வாழ்றவங்க, எல்லாம் மாம்சத்துக்காகவே வாழ்றவங்க, மாம்ச இச்சைகளில் இருக்கிறவங்க. அதனால வசனம் இப்படி சொல்லுது, கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் மாம்சத்தையும் மாம்சத்தின் இச்சைகளையும் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாங்களா, அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதிலே தான் நீங்கள் விசேஷித்தவர்கள், தனித்துவமானவர்கள். இந்த உலகம் இதை பார்த்துருச்சுன்னா இந்த ஆண்டவர் தாயா மெய்யான ஆண்டவர் நினைச்சிருவாங்க, ஓடி வந்திருப்பாங்க. ஆனா நிறைய சமயத்தில் இந்த மாதிரி உண்மையான போதகத்தை கேட்கறதுக்கு மக்களுக்கு என்ன இல்லை. நான் ஏற்கனவே இந்த தீமத்தை 2ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல செவித்தினை உள்ளவர்களான வசனங்களை கேட்கிறோம். ஏதாவது பாஸ்டர் ஆறுதலா சொல்ல மாட்டாரா? ஓ மகளே, யார் இந்த சாந்தி, ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை இருக்கிறீ, அந்த மாதிரி பேச மாட்டாரா? இவர் வார்த்தையில் நினைச்சிரு, அதில் நினைச்சிரு, இதில் நினைச்சிரு. ஏசுநாதரா அப்படித்தான் ஐயா பேசினாரு. பேர் சொல்லிலாம் அவர் அழைக்கல, கண்ணீரெல்லாம் தொடக்கல, பேர் சொல்லி அழைச்சி எது கூப்பிட்டார்? பேர் சொல்லி, பேதுருவே என்னை பின்பற்றி ஆண்டு சொல்ற, வாங்க சாகருக்கு எருசலேமுக்கு போவோம். ஏசு பேர் சொல்லி கூப்பிட்டதான் எப்படி, எதுக்காண்டி? பேர் சொல்லி கூப்பிட்டு தம்மை பின்பற்றி தான் கூப்பிடுறாரு. எதையாவது ஒன்று சொல்லி இதை என்ன செய்யல, வா பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஒவ்வொருவரையும். இயேசுவின் அழைப்பு வித்தியாசமானது. நீங்களும் உங்களுக்கான போதகர்கள் நீங்க விரும்பி கேட்கறதுன்னா சத்தியத்தில் பேசுறவங்கள என்ன செய்யணும், கடைசி நாளில் கேட்கணும். செவித்தினவங்களெல்லாம் போயிடாதீங்க, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போயிடாதீங்க. இல்லாத பொல்லாததையும் அங்கே ஒன்று செஞ்சா இங்கே ஒன்று செஞ்சான், அங்கே 4 பேர்த்த உயிரோடு எழுப்பிட்டான். சும்மா அந்த மீடியா வந்தவொடனே, அந்த கேமரா வந்தவொடனே நம்மால் பண்ணுற அநியாயம். எவனையாவது ஒருத்தனை படுக்க வச்சுக்கிறது, சுற்றி நின்று ஜெபம் பண்ணுற மாதிரி நடிக்கிறது, டக்குன்னு எந்திரிச்சோடனே மக்கள்கிட்ட பரப்பி விட்டுறது. அந்த வீடியோ எடுத்து இங்கே உட்காந்துட்டு இந்த மூளையில் திசையின் வேலையில் ஓரத்தில் உட்காந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு ஓ அப்படிங்கிறது. ஈக்குவல் அப்படியே நடக்குது. இந்த மாதிரி மேஜிக் ஷோ நடத்துகிற போது என்ன செஞ்சிட்டாங்க, திடீர்னு ஒருத்தன் சொல்கிறான் பர்ஸில் பணம் வருங்கிறான், இதோ ஜெபிக்கிறேன் உங்கள் பர்ஸில் பணம் வந்துரு பாருங்க, இப்போ செக் பண்ணுங்க. எல்லாரும் பர்ஸை விட்டு எடுத்து ஆசை. ஏற்கனவே என்ன குறை வச்சிருக்க ஆண்டவர், 2000 வந்துருச்சு, 2000 வந்துருச்சு பர்ஸில். எதுக்கு 2000 ரூபா? அந்த ரூமை திறந்து பாருங்க, ஒரு 100 கோடி இருக்குன்னு ஆர்டர் செஞ்சிருக்கலாம்ல. ஏன்னா அவங்க சொல்றதே என்னது, கர்த்தர் சின்னதாக ஆஸ்வதிக்க மாட்டார், பெருசா தேடுங்க, பெருசா கேளுங்கன்னு தான் சொல்றேன். பெருசா கேளுங்க, ஒரு 100 கோடி அங்கே இருக்கணுமையா. ஐயாவுக்கு பிரச்சனையே தீர்ந்துச்சு. ஐயா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள பக்கத்தில் ஒரு சபையை கட்டிட்டு போயிடுவார். பேரு மகிழ்ச்சி, அவருடைய ஆசையெல்லாம் என்ன செஞ்சிருவாரு, என்னென்ன தேவனுக்காக செய்யணுமோ அதெல்லாம் அழகா எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாரு. ஒரு 100 கோடி ரூபா வரட்டும், பர்ஸில் 2000 ரூபா வந்தோன்னா கர்த்தர் செஞ்சா. ஒரு அறிவு இல்லை, அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. இதை எங்களை மாதிரி உண்மையான ஊழியரை சொன்னா எங்களை என்ன செய்யறதுல நிறைய பேருக்கு என்ன இருந்தாலும் பேர் சொல்லி பேசுறாரு, திட்டுறாரு, வைக்கிறாரு. ஆமாயா, அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அப்படிதான் திட்டினாங்க, நேரடியாக பேசினாங்க. தாவீது தப்பு செய்த போதெல்லாம் எவ்வளவு பெரிய தாவீதா இருந்தானே, அரசனா இருந்தானே, தாவீதே நீதாவன், இந்த தப்பு செஞ்சையா இல்லவா, அது நீதான், தைரியமாக சொல்லக்கூடிய உண்மையான ஊழியர் அன்னைக்கு இருந்தாங்க. நேரடியாக எந்த தவறையும் சுட்டி காட்ட. இன்னைக்கெல்லாம் அந்த உரிமையை எந்த ஊழியர் கொடுக்கறது இல்லை. பாஸ்னா என்ன செஞ்சிடணும், அமைதியா அன்பா நாங்கள் விரும்புகிற மாதிரி பேசிட்டு போயிடணும். இந்த சத்தியத்தை பேசுகிற ஆள்லாம் வேணாம், பைபிள் நாளோடு அதெல்லாம் முடிச்சுட்டோம் சார் நாங்கள்லாம். இப்போ எல்லாம் எங்களுக்கு பிரியமாக பேசுகிற ஆள் தான் நாங்கள் கூப்பிடுவோம். அதில் ஒரு விசேஷ தனித்துவமான அழகாக ஐயா இருக்கிறார். அதனால நான் ஆச்சரியப்படுற மறுபடியும் என்ன எப்படா. அல்லேலூயா. அன்பானவர்களே, வார்த்தையில் என்ன செய்யுங்க, நிலைச்சிருங்க, வசனத்தில் நிலைச்சிருங்க, வசனத்தை கை கொள்ளுங்க. ஆண்டவர் வசனத்தை கை கொள்ளுகிறவரை தான் நோக்கி பார்க்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆதியிலேயே ஆதாமும் ஏவாளும் வசனத்திலே இல்லை, வார்த்தையிலே இல்லை, பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. அதனால தான் மனுக்குலம் விழுந்து போனது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால ஒட்டுமொத்த மனுக்குலம் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, வார்த்தையில் நிற்காதது தான் விழுந்து போச்சு. அந்த விழுந்து போன மனுக்குலத்தை பல்லாயிரம் வருஷ கணக்கா விழுந்து போய் கிடந்த மனுக்குலம் மீண்டும் உயிர்ப்பித்து தூக்கினது யாரும் தெரியுமா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிந்தின் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சாரு, விழுந்து போன மனிதர்களை மீண்டும் தூக்கி எடுத்து அந்த ஆதி நிலைக்கு கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்து. அவரால் மீட்கப்பட்ட நாம் மறுபடியும் நம்ம தகப்பன் செய்த ஆதாம் செய்த பாவத்துக்கு நேராக என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. வார்த்தையில் நிலைக்கணும்.
ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி என்ன செய்யணும்? வாழ ஒப்பு கொடுக்கணும். ஏன் விருப்பம்? நான் இல்ல கர்த்தர் விருப்பம். கர்த்தர் பைபிள்ல என்ன சொல்லியிருக்காரு அதன்படி நான் செய்வேன். என் ஊழிய முறை வேதத்தில் சொல்லப்பட்டபடி இருக்கும். என் வாழ்வியல் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கும். என்னுடைய குடும்ப வாழ்க்கை வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கும். யார் யாரெல்லாம் சபையில பொறுப்புகளை நியமிக்கணும், வேதத்தில் சொல்லப்பட்டபடி நான் பொறுப்புகளை நியமிப்பேன். என் சொந்த விருப்பத்தின்படி எதுவும் செய்ய மாட்டேன். ஒருமனப்படுங்க கர்த்தருடைய வார்த்தையில. கஷ்டம் என்ன எல்லாமே இருக்குது, இதுல இல்லாத ஒண்ணுமே இல்லை. ஏதாவது இல்லாத இருந்துச்சா எனக்கு கூப்பிட்டு கேளுங்க. என்னை கூப்பிட்டு என்ன செய்யலாம்? யாரு வேணாலும் நீங்க கேள்வி கேட்கலாம். எந்த கேள்வி கேட்டாலும் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் கேள்வி கேட்டா நான் பதில் பைபிள்ல இருந்து பதில் சொல்லுவேன். கேளுங்க, எந்த சந்தேகமா இருந்தாலும். நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று. இந்த வசனத்தை உடனே கேட்டுட்டு என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டான் ஆண்டவர்? கேளுங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு லிஸ்ட் போட ஆரம்பிச்சிடறான் உட்காந்துக்கிட்டு ஓரமா. அதே ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆளுக்கு கேளுன்னு கேட்டுறான். கேளுங்கள்லாம் என்ன கேட்கிறாரு? பரலோக ராஜ்யத்தை குறித்து எனக்கு சந்தேகம் இருக்கா, கேளுங்கிறாரு. ஏன்னா இதை யாருக்கிட்ட கேளுங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் பார்த்து பேசுறாரு, தம்முடைய சீசர்களை பார்த்து பேசுறாரு. சீசர்கள் ஏதாவது பட்டியல் போட்டாங்களா? ஆண்டவரே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நடந்தே ஊழியத்துக்கு போறேன், ஒரு குதிரை ஒன்று கொடுத்துருங்க நல்லா ராஜா மாதிரி வர்றதுக்கு. அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, அதனால கொஞ்சம் அவ்வளோ பணம் கொடுத்துருங்க, அது கொடுத்துருங்க, இது கொடுத்துருங்க, அப்படிலாம் பட்டியல் போடல. கேளுங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு எதை கேட்க சொல்றாருன்ட்டு. ஆண்டவர் எதை கேட்க சொல்றாரு தெரியுமா? இப்போ ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டு ஏதாவது கேட்க விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்டா எதிர்த்து என்ன செய்வீங்க? ஐயா எனக்கு ஒரு 5 பவுன்ல நகை தாங்க அப்படின்னு கேட்பீங்களா? ஆசிரியரை பார்த்து கொஞ்சம் சொந்த வீடு இல்லாமல் இருக்குது, பார்த்து கொஞ்சம் சொந்த வீடு. டீச்சர் கம்பு எடுத்து சின்ன வயசுல கேட்ட அந்த கதை தான் வருது. பாடெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் நுழைஞ்சிச்சா? எல்லாம் நுழைஞ்சு, வால் மட்டும் நுழையாம இருக்குங்க அப்படின்னு ஒரு மாணவன் கேட்டானா. அந்த மாதிரி என்ன செய்யறது? எல்லாம் கேளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஐயா ஏதாவது கொஸ்டின் இருக்கா? கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பதில் சொல்லுகிறார் ஆண்டவர். எதுலையும் சந்தேகம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவத்தை பத்தி, வேதத்தை பத்தி உங்களுக்கு எந்த ஒரு அறியாமையும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீங்க பூரணமா அறிஞ்சிருக்கணும். அப்படி அறிவு உங்களுக்குள்ள அது வந்துருச்சுன்னா எவனும் நம்ம விசுவாச வாழ்க்கையை விட்டு என்ன செய்ய முடியாது, நம்மளை வழிவி போக செய்ய முடியாது. வார்த்தையில கட்டப்பட்டவர்கள் என்றைக்கு வீழ்ந்து போனதா சரித்திரம் இல்லை. வார்த்தையில கட்டப்பட்ட பிள்ளைகளாக என்ன செய்யுங்க, இருங்க. கண்மலை மேல் கட்டப்படணும், வார்த்தையில கட்டப்படணும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை ஜீவனுக்கு எதுவா நடத்தும். பைபிள்ல பல மனிதர்கள் வார்த்தையை விட்டுவிட்டவர்கள், வசனத்தை விட்டுவிட்டவர்கள் வீழ்ந்து போனார்கள், அழிந்து போனார்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு இளைஞனான ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைத்து யெரொபெயாம் ராஜாவுக்கு என்ன செய்யறாரு? தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி அனுப்புகிறார். ஒரு இளைஞனான தீர்க்கதரிசி. யெரொபெயாம் செய்த தவறு என்ன? ஆண்டவர் தாவீது, சவுலுக்கு அப்புறம் தாவீது, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன், இந்த 3 ராஜாக்களும் ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் அரசாண்டார்கள். 12 கோத்திரத்தின் மீதும் இவர்கள் மட்டும் அதிகாரியாக இருந்தார்கள். சாலமோன் செய்த ஒரு பெரிய தவறினாலும் பாவத்தினாலும் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ராஜ்யத்தை பிச்சு என்ன செஞ்சிட்டாரு? 10 ராஜ்யத்தை யெரொபெயாமுக்கும் 2 ராஜ்யத்தை தாவீதின் வம்சமாகிய ரெகோபெயாமுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப இந்த பையன் யெரொபெயாம் தகுதியே இல்லாத எனக்கு ஆண்டவர் என்ன எத்தனை கோத்திரம் கொடுத்திருக்காரு? 10 கோத்திரம் கொடுத்திருக்காரு. சும்மா ஒரு படைத்தலைவனா இருந்தவன் அவனுக்கு தூக்கி 10 கோத்திரத்தையும் கொடுத்துட்டு தாவீதின் சந்ததிக்கு 2 கோத்திரத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டாரு. இந்த பயவுள்ள என்னமா செஞ்சிச்சு? ராஜ்யத்தை காப்பாத்திக்கிறக்காண்டி இந்த மக்கள் எல்லாம் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு போய் அங்க பண்டிகையை கொண்டாடுனாங்கன்னா ரெகோபெயாம் மன்னனோட சேர்ந்துக்கிடுவாங்க. எல்லாரும் நமக்கு விரோதமா கலகம் பண்ணுவாங்க. இந்த 10 கோத்திரமும் என்ன விட்டு அங்க போயிருமேன்னு ஆசைப்பட்டு இந்த 10 கோத்திரத்துக்கு எனக்கு கீழே வச்சு அரசியல் கேவலமான அரசியல். அதுக்கு என்னமா செஞ்சான்? ஆண்டவர் இவனை நம்பி 10 கோத்திரத்தை கொடுத்தா இந்த 10 கோத்திரத்தையும் தான் கைக்குள்ள வச்சுக்கணுங்கிறக்காண்டி அந்த தானுக்குள்ள என்ன செஞ்சானா 2 கன்றுக்குட்டிகளை செய்து என்ன செஞ்சான்? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா வச்சுட்டான். நீங்க வழிபடணும்னா எருசலேமில் போய் கர்த்தரை வழிபட தேவையில்லை. இங்க இந்த கண்ணுக்குட்டிக்கு நான் பேர் என்ன வச்சிருக்கிறேன்? கண்ணுக்குட்டிக்கு பேர் என்ன வச்சிருக்கிறேன்? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க விளக்கமாத்துக்கு பேர் என்னவா? பட்டு குஞ்சம் அப்படின்னு ஒரு பேர். விளக்கமாத்துக்கு என்ன பேரு? ஆமா, அதனால அந்த பட்டு குஞ்சத்தை வைத்து நிறைய பேர் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கன்று குட்டிகளை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு பேர் கர்த்தர்னு பேர் வச்சுட்டான். இப்ப ஏன்னா நீங்க பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் கன்று குட்டி செஞ்சு வழிபடுறாங்களே, அவங்க என்ன பேர் வச்சாங்க தெரியுமா?
அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னாங்க. செஞ்சது கண்ணுக்குட்டி, பேர் வச்சது யார் பேரு? கர்த்தருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நம்மெல்லாம் கருகருன்னு ஒரு பையன் பிறந்திருப்பான், அவனுக்கு பேர் என்ன வைப்போம்? வெள்ளச்சாமின்னு பேர் வைப்போம். கருகருன்னு இருப்பான், பேர் என்னது? நம்ம ஆட்களுக்கு இந்த பேருக்கு அவனுக்கு என்ன இருக்காது? நிறைய மிஷினரிகளுடைய பேரா வச்சிருப்பாங்க எல்லாம். அல்டாஸ் கடர், வில்லியம் கேரி, வில்லியம் டிண்டேல், யுரேனியஸ், எல்லாம் மிஷினரி பேர். என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறேன். ஆண்டவருக்காக ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் எப்பயாவது சார். பைபிள் அது வந்து கடைசியா சண்டே கிளாஸ் போனப்போ ஒரு நாள் நான் பைபிளில் அந்த ஆதியாகமம் 1ஆம் வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? பேர் என்னது? யுரேனியஸ். பேர் என்னது? ஐடாஸ் கடர். பேரெல்லாம் நல்லா வைக்கிறையா, பேருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்? எங்க அங்கிள் ஒருத்தர் பேர் வந்து கிறிஸ்துராஜ், அவருக்கு பேரு. கிறிஸ்துவுக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை. 24 வருஷம் உள்ள ஏற்றிட்டு இருப்பாரு. அதுவும் கிறிஸ்மஸ்னா போதும், ஒரே முந்தின நாளே ஒரு பெட்டி இறக்கிடுவார் வீட்டில். கிறிஸ்மஸ் இல்லை, சந்தோஷமா இருக்கணும்ல. இன்னைக்கு எல்லாம் அப்படி தான் போயிட்டு இருக்கு நிறைய பேருடைய வாழ்வியல். அது இந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், நாங்கள் தான் ஆதி சபை அப்படிலாம் இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு அப்படி வார்த்தையில இல்லை, வசனத்தில் இல்லை, வார்த்தையில நிலைச்சிருக்க. என்ன செய்யணும்? இயேசு அதில் தான் பிரியப்படுறார். அப்படி ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், போய் யெரொபெயாமை கண்டித்து விட்டு வா, நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை உரைத்து விட்டு வா. அவனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்பிச்சார். அதை நம்ம வாசிக்கலாம், அந்த வார்த்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதற்கு அவர் வா என்று ஒரு கிழவனான தீர்க்கதரிசி அந்த இளைஞனான தீர்க்கதரிசிட்ட போய் பேசுறான். இப்ப இந்த சம்பவத்தை நல்லா கவனிச்சுக்கங்க, இதுல நிறைய சத்தியங்கள் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல தான் இன்னைக்கு மக்கள் நம்ம ஏமாந்து போறோம். இப்ப இந்த இளைஞனான தீர்க்கதரிசியை யெரொபெயாம் இப்படி கன்றுக்குட்டியை செய்து வழிபட வச்சு இஸ்ரவேல் ஜனங்களை சோரம் போக வச்சுட்டான்ல, அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. அனுப்பிச்சு வைக்கும் போது அவனுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்னன்னா, ஒன்னு, நீ அங்க போய் சாப்பாடு என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. தண்ணி குடிக்கவே கூடாது. தங்குறது வச்சுக்கவே கூடாது. போற சொல்ற நேர கிளம்பி வந்துடுற, இதுதான் உனக்கு கட்டளை. ஆண்டவர் இப்படிதான் இருப்பார். சில நேரங்களில் கோவப்பட்டு அண்ணன் தண்ணி புழங்க மாட்டான், அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பேன்னு சொல்லும்ல, அந்த மாதிரி சத்தியத்தை எவன் கேட்கல ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. சபை அன்னைக்கு அப்படிதாங்க இருந்துச்சு. சபையிலேயே அன்னைக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தா தெரியுமா? ஒரு வேத புரட்டகனுக்கு 2 அல்லது 3 தரம் புத்தி சொல்லு. அவன் திருந்தலையா என்ன செய்ய? சபை விட்டு புறமே தள்ளிருங்கன்றாரு ஆண்டவர். வார்த்தையில நிக்கலன்னா, வசனத்துல நிக்கலன்னா 2 டைம் 3 டைம் சொல்லு அவன்கிட்ட. சும்மா வசனத்துக்கு கீழ்ப்படியாம தான் இஷ்டப்படி நடந்தானா சபையை விட்டு புறமே தள்ளிரு. இது வந்து அன்னைக்கு பவுல் சபைக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அன்னைக்கு சபை அப்படிலாம் கரெக்டா இருந்துச்சு. சில விஷயம் சத்தியத்துக்காக அப்படி நின்னுச்சு சபை. இப்ப ஆள் தலைவர் இளைஞனான தீர்க்கதரிசி போறாரு, சொன்னபடியே ராஜாவுக்கு பகிரங்கமா, ராஜாவா ஏதாவது பயப்படலாம் இல்ல, தைரியமா ஆண்டவர் சொன்ன நியாய தீர்ப்பை சொல்லிட்டு வந்துட்டார் யெரொபெயாம்கிட்ட. ஆனா யெரொபெயாம் என்ன பண்ணா தெரியுமா? சரி ஓகே, இந்த ஆள் நம் யெரொபெயாம் கூட பரவாயில்ல போல, இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் வாசனை சொல்லுவோம்னா நம்மளை காலி பண்ணிடுவான். ஆமா, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இன்னைக்கு நிறையா ஊழியக்காரன். அப்படிலாம் என்னெல்லாம் அப்படிலாம் பண்ண பார்த்துருக்காங்க நிறையா பேர். சும்மா நான் சொல்லலை, எல்லாம் கவனிங்க. சத்தியத்தை சொன்னதுனால அப்படியெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, முயற்சியெல்லாம் பண்ணினவர்கள் உண்டு. ஆனா யெரொபெயாம் ரொம்ப நல்லவனா இருக்கிறான். அவரை தீர்க்கதரிசிய வாமா வீட்டில் வந்து என்ன செய், சாப்பிட்டுட்டு போன வருந்தி அழைக்கிறார் யெரொபெயாம். ஆனா அந்த இளைஞனான தீர்க்கதரிசி சொல்றார், இல்லை இல்லை, கர்த்தர் என்னை இங்க என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டார், நான் சென்று வருகிறேன் கிளம்பிட்டார். போற வழியில ஒரு கிழவனான தீர்க்கதரிசி வருகிறார். இந்த சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் ரொம்ப தெளிவா வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை. ஒரு வயசான அவனும் தீர்க்கதரிசி. யாரு பேரு? தீர்க்கதரிசி. இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்பதான் ஒரு தேவதூதன் வந்து கர்த்தர் உரைத்ததாக ஒரு வார்த்தையை என்னிடம் சொல்லிவிட்டு போனார். எனக்கு உண்மையாய் ஊழியம் பார்க்கிற ஒரு இளைஞனான தீர்க்கதரிசி யெரொபெயாமுக்கு வசனத்தை சொல்லிவிட்டு போய் கொண்டிருக்கிறார். நீ அந்த மனுஷனை வருந்தி அழைத்து உன் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு அவருக்கு நல்லா மூக்கு முட்டை சாப்பாடு போட்டு நல்லா தண்ணி கொடுத்து கொஞ்ச நேரம் இளைப்பாற வச்சு அப்புறம் அனுப்பிவிடு அப்படின்னு அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்யறார் வந்து சொல்றாரு. ரொம்ப கிழவனான தீர்க்கதரிசி ஊழியத்தில் பல வருஷம் இருக்கிறாரு அப்படிங்கிற காண்டி என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. நம்பிடாதீங்க. நிறைய பேர் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க. மூத்த ஊழியர், பெரியவர், வெளியே அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டா இன்னைக்கு வசனத்தை விட்டு விலகி போகிற வாழ்க்கை நிறைய இருக்குது.
அவங்க வசனத்தை தான் சொல்றாங்களான்னு நீங்க என்ன செய்யணும்? பெரையா பட்டணத்துக்கு சத்தியம் போய் சேருது. நம்ம அதை இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பெரையா என்ற ஊருக்கு சத்தியம் போகுது. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? உடனே ஏத்துக்கல சொல்லப்பட்ட வார்த்தையை. நாள்தோறும் வேத வாக்கியங்கள் என்ன செஞ்சாங்களாம்? ஆராய்ந்து பார்த்து தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா மாறினாங்களாம். ஏன் தெரியுமா? தெசலோனிக்கேயர் பட்டணம்னா இவங்களுக்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, இவங்களுக்கு முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டவங்க. இவங்க வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோன்னே அவங்கள விட நல்ல நற்குணசாலிகளாக, குணத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே தேறினவர்களாய் மாறி சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு போயிட்டாங்க பெரையா என்கிற பட்டணத்தார். வார்த்தை வரும்போது உண்மையிலேயே அது கர்த்தருடைய வார்த்தையா என்று என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க மறந்துடக்கூடாது. நான் எப்பவுமே தான் சொல்லுவேன், தங்க வாங்க போகும்போது 1 கிராம் தங்கத்துக்கு 10 டைம் என்ன செய்வோம்? உரசி பார்க்குறோம். நல்லா உரசி பார்த்து நல்ல தங்கமா, எத்தனை கேரட் சார்? 8 கேரட் ஏமாத்து தலையில தள்ளிட போறான், எத்தனை கேரட்னு பாருங்க. நல்லா பல முறை ஸ்கேன் போட்டு எல்லாம் வாங்கி என்ன செய்யறோம்? தங்கத்தை வாங்குறோம். இறை வார்த்தையை மட்டும் ஏன் சோதிக்கிறது இல்லை? உண்மையாவே சொல்லப்பட்ட வார்த்தை இறை வார்த்தை தானா? அது கர்த்தருடைய வார்த்தை தானா? வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை ஏன் சோதிப்பாங்க? சபை அன்னைக்கு சிந்திச்சு பார்க்காதனால தான் சபை விழுந்தது. அன்னைக்கு அதை எழுச்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்குள்ள நம்ம மார்ட்டின் லூதர் போன்றவங்களாம் பாடுபட்டது பெரிய போராட்டம். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். வசனத்தில் நினைச்சிருங்க, சோதிச்சு பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க, இதுக்கு அதுக்கு எப்படின்னு பாருங்க, மேட்ச் பண்ணுங்க. பைபிள் இருக்குதுல்ல, எடுத்து பார்க்க வேண்டியதானே? பேங்குக்கு போனால் என்ன செய்யறான்? ஜெராக்ஸ் போய் கொடுப்போம். ஜெராக்ஸை பார்த்துட்டு ஒரிஜினலையும் கொண்டான்னு ஒட்டி பார்ப்பான், ரெண்டையும் ஒன்னா இருக்கா, எல்லாம் ஒன்று தான், நல்லா செக் பண்ணிட்டு தான் என்ன செய்வான், எல்லாம் பண்றாப்புல. நீங்களும் யாருடைய உபதேசத்தை கேட்டால் என்ன செய்யணும்? வசனத்தை வச்சு பார்க்கிற ஒரு பார்வை உங்களுக்கு வரணும். நேரடியாக கர்த்தர் இந்த இளையனான தீர்க்கதரிசிட்ட பேசி நீ போய் சாப்பிடாதான்னு சொல்ல அனுப்பினா, இப்போ ஒரு கிழவனான தீர்க்கதரிசி வந்து வா சாப்பிடுன்னு சொன்ன உடனே, கர்த்தர் சொன்னாருது அப்படின்னு சொன்ன உடனே இவன் நேராக போய் அந்த வயதான தீர்க்கதரிசி வீட்டில் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தலைவர் போறாரு. கர்த்தருடைய வார்த்தையை அல்லல் தட்டி விட்டான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, தேவன் சொன்ன காரியத்தை விட்டு விழுந்து விட்டான். மூத்தவன் சொல்றாரு, பெரியவர் சொல்றாரு, கர்த்தரை விட பெரியவர் தான் முக்கியம், கர்த்தரை விட இவர் சொல்றதா முக்கியம் நினைச்சு போனா, போற வழியிலேயே ஒரு சிங்கம் ஒன்று தென்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் போய்கிட்டு இருந்த கழுத உசுரோடு இருக்குது, கழுத உசுரோடு இருக்குது. தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டான்? அநேக பேர் மேன்மையை இழந்து போனதற்குரிய ஒரு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டபடியால். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்ட அன்றைய ஜனங்களும் திரளான கூட்ட மக்கள் பின்னிட்டு போயிட்டாங்க. சொன்ன காரணம் என்ன? இது கடினமான உபதேசம், யார் இந்த வார்த்தையில் நிலைநிற்க முடியும்? ஓடிட்டான் எல்லாரும். 12 அப்போஸ்தலர்கள் மட்டும் நிக்கிறாங்க பக்கத்துல, எல்லாரும் ஒருத்தரையும் காணோம். ஆண்டவர் இயேசு திரும்பி பார்த்து அவங்களை கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் என்று வார்த்தையாகிய இயேசுவை 12 சீசர்களும் பற்றி கொண்டாங்க. பூமிக்கு உப்பாக வெளிச்சமாக பற்றி எரிந்து தேசத்தை கலக்குகிறவர்களாக, எங்கும் நறுமணத்தை வீசுகிறவர்களாக 12 சீசர்கள் என்ன செஞ்சாங்க? மாறி போனாங்க. இதுல ஒருத்த வசனத்தை விட்டு பின்னால யூதாஸ் போன, வார்த்தையில் நிக்கலன்னா அவ்வளவுதான். வசனத்துல நிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில நிக்கணும். இந்த நல்ல நாளிலே, இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் கனி நிறைந்த வாழ்க்கை, தம்முடைய வார்த்தையிலே நிலை நிற்கிற ஒரு வார்த்தை, தம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். நான் ரட்சித்த, நான் ரத்த சிந்து மீட்டெடுத்த என்னுடைய ஜனங்கள் என் வார்த்தையை கை கொண்டு சீரும் சிறப்புமாக இந்த சமூகத்துக்கு, சபைக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதையே தேவன் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். வார்த்தை விட்டு தரம் புரண்ட எல்லாம் சீரழிந்து போனது என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று, நீங்க எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியாது, எனக்குள்ள ஆண்டவர் போட்ட வார்த்தையை உங்ககிட்ட போட்டுட்டேன். அது ஒருவேளை உங்களை செதுக்குச்சா, உடைச்சிச்சா, ஏதாவது உங்க இருதயத்தில் மாற்றத்தை உண்டாக்குச்சா, அல்லது வெறுப்பை என் மேல கொண்டு வந்துச்சா, எனக்கு தெரியாதியா. உங்க மனசை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஆண்டவர் உங்கள் இருதயங்களை அறிகிறவரா இருக்கிறார். உங்கள் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே, இனி வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிப்பேனப்பா, உம்முடைய வசனத்துக்கு என்னை அர்ப்பணிப்பேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் ஆண்டவரே. இனி எங்க சபையில போட்டி இருக்காது, எங்க சபையில பொறாமை இருக்காது. ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து நாங்க பொறாமப்பட மாட்டோம். ஏன்னா நாங்க எல்லாரும் கிறிஸ்துவின் திருவுடலா இருக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒவ்வொரு அவயவமா இருக்கிறோம் ஆண்டவரே. ஏன் சகோதரன், ஏன் சகோதரி,
என்னுடைய எஜமானுடைய ஒரே பிள்ளைகளா நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ வார்த்தை விட்டு தூரம் போனனால ஆண்டவரே, உம்முடைய மனதுக்கு கசப்பான கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளா மாறிட்டோம்ப்பா. வருத்தப்படுத்துகிற பிள்ளைகளா மாறிட்டோம் ஆண்டவரே. 2000 வருஷத்துக்கு முன்பாக உன்னை கீறி கிழித்தார்கள். உளப்பட்ட நிலம் போல உம்முடைய முதுகு மாறியது. இன்னைக்கு நாங்களும் உங்களை கீறிக்கிட்டு இருக்கோம்ப்பா. அந்த காரியத்தை எல்லாம் எங்க வாழ்க்கையில மாற்றி எங்களை ஆசீர்வதிங்க. வார்த்தையில வசனத்தில் நிலைநிற்கக்கூடிய கிருபை இந்த நாளிலே தாம் என்று சொல். எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மா எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எம்மா எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட உம்முடைய சத்திய வார்த்தையை சொந்தமாக்கினவர்களாக வேதத்தின் வெளிச்சத்திலே நாள்தோறும் நடக்கவும், அனுதினமும் உம்மில் வளரவும், ஆண்டவரே உம்மை மைமைப்படுத்தவும் உம்முடைய தூய ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.